நாம் ஜெபித்து மீண்டும் கூட இந்த சத்தியத்தை கேட்கும்படியாக தேவன் நமக்கு நல்ல பாக்கியத்தை தந்திருக்கிறார். आज के शास्त्र के सभा में भी हम प्रार्थना करके दोबारा ये वचन को सुनने के लिए प्रभु ये अच्छे अनुग्रह दिया, इसलिए प्रभु को धन्यवाद. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்க சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். मत्ती 6वां अध्याय में प्रभु यीशु मसीह अपने चेले लोग के लिए प्रार्थना करने के लिए सिखाया. அதிலே ஒரு வார்த்தையை குறித்து நாம் தியானித்தோம். उसी में से एक वचन को हम ध्यान किया था. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 13வது வசனம். मत्ती सुसमाचार 6वां अध्याय में 13 वचन. எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்னைக்கும் உம்முடையவளே ஆமென் என்பதே. और हमें परीक्षा में न ला परंतु बुराई से बचा, क्योंकि राज और पराक्रम और महिमा सदा तेरी ही है, आमीन. சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். हमें परीक्षा में न ला परंतु बुराई से बचा. இப்படி ஜெபத்தை அவர் முடிக்கிறார். वैसे वो प्रार्थना को खत्म किया. சோதனைக்குட்பட பண்ணாமல், परीक्षा में न ला. நம்முடைய தேவன் சோதிக்கிற தேவன் அல்ல. हमारा परमेश्वर परीक्षा देने वाला परमेश्वर नहीं. இந்த உலகம் பொல்லாங்குக்குள் இருக்கிறது. ये संसार दुष्ट के वश में पड़ा है. அதில் இருந்து நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும், ரட்சித்துக் கொள்ள வேண்டும். उस सलतों से हम बच निकलना और उतार पाना. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து इसलिए प्रभु यीशु मसीह தனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொண்டார். आमेन. जितने उनके हाथों में सौंपा था उनके लिए वो प्रार्थना की. யோவானுக்கு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் 15வது வசனத்தில், यूहन्ना सुसमाचार 17वां अध्याय में 15 वचन. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். मैं ये विनती नहीं करता कि तू उन्हें जगत से उठा ले, परंतु यह कि तू उन्हें उस दुष्ट से बचाए रख. அவர்களுக்காக மாத்திரமல்ல, ना केवल उनके लिए, அவர்கள் மூலமாக வார்த்தை விசுவாசிக்கிறவர்களுக்காக கூட வேண்டிக் கொண்டார். आमेन. और उनके द्वारा जो के वचन को विश्वास करता उन लोगों के लिए भी प्रार्थना. 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், 20वां वचन. நான் இவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறதும் அல்லாமல் இவருடைய வார்த்தையினால் என்னை விசுவாசிக்கிறவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். मैं केवल इन्हीं के लिए विनती नहीं करता, परंतु उनके लिए भी जो इनके वचन के द्वारा मुझ पर विश्वास करेंगे. இயேசு இந்த பூமியை விட்டு கடந்து போவதற்கு முன்பாக, और यीशु इस जगत छोड़ के पिता के पास जाने के पहले அவருக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை முடித்து आमेन. அவர் கிரியை செய்து முடித்தேன் என்று சொல்கிறார். यीशु अपने के लिए रखा था वो दौड़ को, वो मतलब वो काम को पूरा किया. தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து அவர் வேண்டுதல் செய்கிறார். और यीशु अपने आंखें आकाश की ओर उठाकर प्रार्थना किया. அங்கே முதலாவது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்படி यूहन्ना 17 पहला वचन में पढ़ता. அங்கே 4வது வசனத்தில் வாசிக்கிறோம், और 4वां वचन பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை செய்து முடித்தேன். जो कार्य तूने मुझे करने को दिया था उसे पूरा करके मैंने पृथ्वी पर तेरी महिमा की. அவருக்கு நியமித்த வேலையை முடித்தது மட்டுமல்லாமல், और जो यीशु के लिए रखा था वो काम को भी पूरा किया. यीशु அதாவது நான் முடிச்சிட்டேன், அதோட வேலை முடிச்சதுங்களே, मतलब यीशु ऐसे नहीं सोचा है मेरे काम तो खत्म है. அந்த தேவனுடைய திட்டத்தை आमेन. उस पिता के, उस परमेश्वर का युक्ति को, मकसद को அந்த சீசர்களுக்கு கொடுத்தார். चेले लोग के हाथ में सौंपा. அவர்கள் செய்யும்படியாக, वो चेले लोग वो काम को करने, அவர்கள் அந்த கிரியை செய்யும்படியாக, चेले लोग भी वो कार्य को काम को करने के, ஆகவே அவர்கள் அந்த தீமையிலிருந்து ரட்சிக்கொள்ளும்படியாக, और उन लोगों को बुराई से बचाने के लिए. இந்த உலகத்துல பொல்லாங்கன் தீமையை செய்கிறவன். और जो बुराई करता कौन है इस संसार में, जो दुष्ट है वही करता है. அவன் யார் பொல்லாங்கன்? वो कौन है दुष्ट है? வேதம் சொல்கிறது. शास्त्र कहता நீங்கள் है. எடுத்து 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். पहला यूहन्ना का पत्री 5वां अध्याय. எல்லாம் திருப்பிக்கொள்வோம். 1 யோவானுக்கு எழுதின நிருபம் पहला यूहन्ना का पत्री 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय 18
19 வசனங்களை வாசிக்கிறோம். 18 और 19 वचन। தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். हम जानते हैं कि जो कोई परमेश्वर से उत्पन्न हुआ वह पाप नहीं करता, पर जो परमेश्वर से उत्पन्न हुआ उसे वह बचाए रखता है और वह दुष्ट उसे छूने नहीं पाता। நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். हम जानते हैं कि हम परमेश्वर से हैं और सारा संसार उस दुष्ट के वश में पड़ा है। இந்த பொல்லாங்கன் இந்த உலகத்திலே யார் இருக்கிறா? பொல்லாப்பு செய்யக்கூடிய பிசாசு தான் அதிபதியாக இருக்கிறார். आमीन। इस संसार का अधिपति कौन है? वो जो बुराई करने वाला दुष्ट இந்த है। உலகம் முற்றிலுமாக பொல்லாங்குக்குள்ள தான் இருக்கிறது. ये संसार पूरी रीति से दुष्ट के वश में ही पड़ा है। ஆனா தேவன் உங்களை சோதிக்கிறவருக்கு தேவன் அல்ல. परंतु जो परमेश्वर तुम्हें परीक्षा देने वाला परमेश्वर। யாக்கோபு 1ஆம் அதிகாரம் याकूब का पत्री 1 अध्याय 12வது வசனத்திலையும் 13வது வசனத்திலையும் அந்த சோதனையை குறித்து அந்த 2 வசனத்திலையும் பைபிள்ல 2 வசனத்திலையும் தான் அதிகமான அந்த டெம்ப்டேஷன் சொல்லப்பட்டிருக்கிறது. आमीन। याकूब का पत्री 1 अध्याय में 12 और 13 ये दोनों वचन में ये परीक्षा के बारे में दिया है। சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுவோருக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். धन्य है वह मनुष्य जो परीक्षा में स्थिर रहता है, क्योंकि वह खरा निकलकर जीवन का वह मुकुट पाएगा जिसकी प्रतिज्ञा प्रभु ने अपने प्रेम करने वाले से की है। இயேசு இந்த பூமியிலே கவனிக்க வேண்டும், பிசாசினால் சோதிக்கப்பட்டவர், பொல்லாங்கினால் சோதிக்கப்பட்டார். और इस संसार में यीशु वो जो दुष्ट है शैतान से यीशु को परीक्षा आया, ஆனால் இயேசு ஜெயித்து परंतु यीशु जय पाया। கடைசி வரைக்கும் தமக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டத்தை கிரியைகளை அவர் முடித்து ஜெயித்தார். आमीन। यीशु आखिरी तक अपने के लिए रखा था वो कार्य करके अपने दौड़ को நமக்கு पूरा। ஒரு ஜீவ கிரீடம் உண்டு. हमारे लिए भी एक जीवन का मुकुट है। நமக்கு என்ன உண்டு? हमारे लिए भी क्या मिलेगा? ஒரு ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று நமக்கு வாக்கு हमें பண்ணியிருக்கிறார். भी वादा दिया मैं जीवन का मुकुट दूंगा। நமக்கு என்ன உண்டு? हमें क्या मिलेगा? அந்த கிரீடம் உண்டு, ஜீவ கிரீடம் உண்டு. वो जीवन का मुकुट मिलेगा। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். के नाम की महिमा हो। அப்ப அந்த கிரீடத்தை ஜெயம் கொடுக்கிறவருக்கு அந்த கிரீடத்தை நமக்கும் தருகிறார். जो जय पाता उसके लिए वो ஆனா அந்த मुकुट பூமியில मिलता है। பொல்லாங்கன், இந்த உலகம் பொல்லாங்குல தான் இருக்கிறது. परंतु ये संसार तो दुष्ट के वश அந்த में पड़ा। சோதனைக்கு உட்பற்ற கூடாது. हम उस परीक्षा में न पड़ना। உட்படுதுன்னா அவனுக்கு அந்த தேவனுடைய வார்த்தையை விட்டு விலகிடக்கூடாது. परीक्षा में न पढ़ना मतलब अर्थ क्या है? परमेश्वर का वचन से हम दूर नहीं होना। அதை ஜெயித்தவர்கள் தான் உத்தமன். आमीन। जो कोई उस परीक्षा में जय पाता वही करा व्यक्ति है। உத்தமம் என்றால் என்ன? करा मतलब क्या? வலது இடது சாஞ்சிடக்கூடாது. दाहिने और बाएं तरफ ஆங்கிலத்தில் मुड़ना नहीं। உத்தமன்ங்கிறதுக்கு அப்ரைட். आमीन। सीधा मतलब अपराइट। என்ன சொல்லுங்க இங்கிலீஷ்ல? அப்ரைட். अपराइट। அது அப்ரைட்ங்கிறது செங்குத்தாக இருக்கிறது. अपराइट मतलब एकदम ऐसे स्ट्रेट रहता है। அல்லேலூயா. हालेलुया। வலது இடது சாயக்கூடாது. न दाहिने न बाएं मुड़ना। அவங்க கவனிங்க, அதான் உத்தமன் என்று விளங்கின பின்பு ஜீவ கிரீடத்தை தரார். आमीन। जब हम खरा निकलता तब जीवन का मुकुट हमको मिल। அதான் இயேசு தன் கிரியை செய்து நிமித்து முடித்ததுக்கு அப்புறம் அந்த வானத்துக்கீராக ஏறெடுத்து அவர் ஜெபம் பண்ணுகிறார். यीशु भी अपने सारे काम को पूरा करने के बाद अपने आंखें आकाश की ओर उठाकर प्रार्थना की। 13வது வசனத்தை வாசிக்கலாம். और 13 वचन। சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனை அவர் சோதிக்கிறவரும் அல்ல. जब किसी की परीक्षा हो तो वह यह न कहे कि मेरी परीक्षा परमेश्वर की ओर से होती है, क्योंकि न तो बुरी बात से परमेश्वर की परीक्षा हो सकती है और न वह किसी की परीक्षा आप करता। அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கிண்டு சோதிக்கப்படுகிறான். परंतु प्रत्येक व्यक्ति अपनी ही अभिलाषा से खींचकर और फंसकर परीक्षा में पड़ता है। தன் தன் சுய இச்சையில இழுப்புண்டு அந்த சோதனைக்கு உட்பட்டு அந்த தீமை என்ன செய்கிறது? தீமை அவர்களை அணுகி விடுகிறது. आमीन। अपनी ही अभिलाषा से खींचकर
और फंस कर परीक्षा में पढ़ता। இப்ப இதுல நீங்கள் சிக்கிவிடக் கூடாது என்று சொல்லிதான், इस परीक्षा में तुम न फंसना, அதுல இழுக்கப்பட்டு சிக்கிவிடக் கூடாது என்று சொல்லிதான் இயேசு इसलिए यीशु ने कहा, அவர் பொறுப்புள்ளவராக यीशु उतना जिम्मेदार, அவர் ஜெபம் பண்ணுகிறார். वो प्रार्थना किया। எவ்வளவு பெரிய அக்கௌண்டபிலிட்டி, அதாவது ஒரு பொறுப்போடு கூட அவர் இறைஞ்சி ஜெபிக்கிறார். यीशु ऐसे जिम्मेदार के रूप में प्रार्थना किया। எவ்வளவு பேர் தன்னோட வேலையை முடிஞ்சது போனேன் அப்படின்ட்டு இல்ல, அக்கௌண்டபிலிட்டி. यीशु ऐसे नहीं सोचा मेरा काम तो खत्म हो गया, मैं अभी जाना। நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஆராதிக்கிறோம், முடிஞ்சது, ஓ ஃபினிஷ், சாப்பாடு போட்டு முடிஞ்சது. हम भी रविवार आराधना में आता और अच्छा फिर खाना सभी को खिला, बस खत्म हो गया। அக்கௌண்டபிலிட்டி, வசனத்தை கேட்டவர்கள், आमें, जिम्मेदार जो कोई वचन को सुना है। வழி அருகே விழுந்திருக்கலாம், यदि वो बीज रास्ते में गिरा होगा, முள்ளுல விழுந்து கல்பாறையில விழுந்திருக்கலாம், यदि चट्टान पर गिरा முள்ளுல होगा, விழுந்திருக்கலாம், यदि झाड़ियों पर गिरा हो, நல்ல நிலத்துல விழணும். अच्छी भूमि पर இங்க गिरना, கவனிங்க, அப்போ அக்கௌண்டபிலிட்டி, जिम्मेदार। அந்த சோதனைக்கு இங்க வசனத்தை கேட்கிறாங்க, அங்க போய் சோதனைக்குட்பட்டு தீமைக்கு விலக்கும்படியாக, அந்த சோதனை என்று அவர்கள் தப்பிக்கும்படியாக நாம் ஜெபிக்க வேண்டும். आमें। यहाँ वो लोग वचन सुन रहा है, लेकिन वो लोग सब निकल जाने के बाद हर एक परीक्षा से बच निकलने के लिए हम प्रार्थना करना। நம்ம செய்து நம்ம வேலையை முடிச்சாச்சு, हम कहेंगे मेरे काम हो गया, அப்ப ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சாச்சு, बस रविवार आराधना खत्म हो நல்லா गया, ரெஸ்ட் எடுப்போம். अभी अच्छा आराम करेंगे। தேவனுடைய வேலை அப்படி அப்போஸ்தலர்கள் ஊழியர்கள் அப்படி செய்துட்டு இரவும் பகலும் ஜெபித்திருக்கிறார்கள். आमें। परमेश्वर का प्रेरित लोग ऐसे सेवा करके फिर रात और दिन प्रार्थना, அவருடைய ஊழியங்களே அப்படி இருந்திருக்கிறது. उन लोगों की सेवा वैसी था। உங்க கவனிங்க, அக்கௌண்டபிலிட்டி, அதாவது ஒரு பொறுப்புள்ள ஊழியம். एक जिम्मेदार के सेवा, இயேசு அந்த பொறுப்புள்ள ஊழியத்தை செய்தார். यीशु ऐसे जिम्मेदार की सेवा, எனக்கு தந்தவர்களுக்காக மாத்திரமல்ல, ना केवल मेरे हाथ में दिया उन लोगों के लिए, அவர்கள் மூலமாக வார்த்தை கேட்டு और விசுவாசிக்கிறவர்கள் उनकी के द्वारा जो कोई वचन सुन के विश्वास करेंगे उनको भी। எவ்வளவு அட்வான்ஸா இருக்கிறார். यीशु कितने நான் advance, முடிச்ச வேலையை நான் போயிட்டேன். मेरा काम हो गया, मैं जा रहा हूँ। ஆனால் परंतु இந்த உலகத்துல इस संसार में அவர் விட்டு சென்றது वो जो छोड़ के गया, அந்த பரிசுத்த அப்போஸ்தலர் கொடுத்த ஊழியம், वो प्रेरितों के हाथों में सौंपा गया काम, அவர்களை நம்பி கொடுத்துட்டு போயிருக்கிறார். वो प्रेरितों के ऊपर आशा भरोसा रख के दिया। அதற்கு நல்ல உத்தரவாதம் இல்ல, அக்கௌண்டபிலிட்டி, பொறுப்புள்ள ஜெபம். अच्छी जिम्मेदारी की प्रार्थना, ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो। அப்ப அவர்கள் சிக்கி இழுப்புண்டு விடக்கூடாது. ऐसे वो परीक्षा में खींच कर फंस कर ना पड़ना। தேவன் சோதிக்கிற தேவன் அல்ல. परमेश्वर किसी को परीक्षा नहीं देता। அதாவது பாருங்க, அப்படிப்பட்ட சோதனையான வேலைகள்ல ऐसे परीक्षा के समय में இடறி விடுவார்கள், ठोकर खाएंगे, மறுதலிச்சு விடுவார்கள். इनकार करेंगे, அந்த நம் செய்த வேலையெல்லாம் பலனெல்லாம் அதுக்கு எல்லாம் வீணாய் போய் விடுகிறது. और जो जो काम किए थे वो सारी काम का प्रतिफल भी व्यर्थ हो जाए। அதாவது அந்த வீணாய் போகிவிடக்கூடாது. व्यर्थ नहीं होना இயேசு होता। செய்த வேலை, 3 வருஷம் செய்த வேலையில और यीशु जो 3.5 वर्ष किया था वो सेवा में அவர் கிரியை செய்தார். काम किया है, அந்த கிரியை செய்து முடித்துட்டு அவர் நியமித்திருக்க ஓட்டத்தை முடிச்சிட்டாரு. वो काम करके अपना दौड़ को पूरा कर ஆனா दिया, அந்த வேலையெல்லாம் வீணா போயிடக்கூடாது. लेकिन वो जो किया था वो काम व्यर्थ नहीं हो எவ்வளவு रहा। பெரிய விஷயம் தெரியுமா இது? वो कितने बड़ी बात, அவர் அந்த செய்த வேலை வீணாய் போயிடக்கூடாது. वो जो किया वो काम व्यर्थ नहीं हो रहा। ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆராதிக்கிறோம், हम भी रविवार आराधना ஜனங்களை ஆராதனை நடத்தி அதுக்காக முந்தின நாளை ஆயத்தப்படுத்தி தேவ எல்லாத்தையும் செய்யறோம். रविवार आराधना के लिए उससे पहले के दिन तैयार होकर सब कुछ हम ஆனால் அந்த பிரயாசம், அந்த வேலை வீணாய் போயிடக்கூடாது. लेकिन जो वो काम हम करता है वो व्यर्थ नहीं होना। அல்லேலூயா. हालेलुया। அந்த வீணாய் போய்விட விடாதுன்னு சொல்லிதான் व्यर्थ நம்ம அவர்களை பலப்படுத்தும்படியாக, பலவீனங்களை தாங்கும்படியாக வீடுகளை சந்திக்கிறோம், வீட்டில் ஜெபம் பண்ணுறோம், அவர்களுக்கு தொலைபேசி மூலமாக உற்சாகப்படுத்துகிறோம். எதற்காக?
இந்த வேலையை वो व्यर्थ नहीं होना, इसलिए हम लगातार उन लोगों के लिए घर पे जाके हाउस विजिटिंग करता है और उन लोगों के लिए प्रार्थना करता है, उत्साहित करता நம்ம है। என்ன செய்யணும் தெரியுமா? हम क्या करना, நம்ம என்ன சனிக்கிழமை தான் ஜனங்களுடைய பாரம் வந்துருது. हमको केवल शनिवार के दिन लोगों को बोझ आता ஜனங்கள் है, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரணுமே. क्योंकि लोग रविवार आराधना में आना, ஜனங்கள் சனிக்கிழமை தான் ஜனங்களை ஆராதனைக்கு வரணுமே. शनिवार के दिन ये लोग आराधना में आना। அப்ப நீ கவனிங்க, தேவனுடைய ஆராதனை முடிஞ்சதுல இருந்து जब परमेश्वर का आराधना खत्म होता तब से लेकर ஜனங்களுக்கு நாம் நல்ல உத்தரவாதம் செய்யணும். उस लोगों के लिए हम अच्छे जिम्मेदार के काम, குட் அக்கௌண்டபிலிட்டி, நல்ல ஒரு பொறுப்புள்ள वो एक अच्छी जिम्मेदारी। அல்லேலூயா. हालेलुया। முடிஞ்சுன்னா ஞாயிற்றுக்கிழமை ஜெபம் பண்ணணும். आमीन। अगर हमको होता तो रविवार के दिन भी प्रार्थना करें। அதை விட்டுறக்கூடாது. சாயங்காலம் வட்டமாக நின்று ஜெபம் பண்ணணும். रविवार के दिन शाम को यहाँ आके राउंड से खड़ा होकर प्रार्थना करना। அல்லேலூயா. हालेलुया। சபையானது இப்படி ஜெபிக்கும் போது कलीसिया वैसे प्रार्थना करने से அவர்களை தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ள முடியும். उन लोगों को बुराई से बचा सकता। இயேசு நடக்கிறதுக்கு முன்பாக அந்த சீசர்களை பார்த்து சொல்றாரு, யாரு நீங்க இடறி இருக்கக்கூடாது, यीशु अपने चेले लोग को பிசாசு என்ன மெய்ப்பனை வெட்டி மந்தையை சிதறடிக்க வருவான், நீங்க இடறிடக்கூடாது, यीशु ने நீங்க कहा, மறுதலிச்சிடக்கூடாதுன்னு முன்பாக சொல்றார். यीशु ने जो कुछ होने से पहले कहा था, वो चरवाहों को काटेगा और सारे भेड़ों तितर पितर हो जाएगा, उसी समय तो ठोकर न खाना மத்தேயு और इनकार भी नहीं करना। மத்தேயு 26 அதிகாரத்துல 31 வசனத்துல வாசிக்கிறோம். मत्ती 26 अध्याय में 31 वचन அங்கே இன்னும் 34வது வசனத்துல வாசிக்கிறோம். और 34 वचन। அப்ப இதெல்லாம் வாசிக்கும் போது அங்கே இடறக்கூடாது, மறுதலிச்சிடக்கூடாதுன்னு அவர் பாரப்படுகிறார். इस सभी में वो क्या कहता है, तुम ठोकर नहीं खाना, इनकार नहीं करना। அதுதான் அங்கே சொல்கிறார். அப்படி சொல்லி 26 அதிகாரம் 41 வசனத்துல मत्ती 26 अध्याय में 41 वचन, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது. जागते रहो और प्रार्थना करते रहो कि तुम परीक्षा में न पढ़ो, आत्मा तो तैयार है परंतु शरीर दुर्बल है। அப்போ மாம்சம் பலவீனம் உள்ளது, शरीर दुर्बल है, ஆவி உற்சாகம் உள்ளது. आत्मा तैयार है। நான் சொல்லுகிறேன், அங்கே யோவான் 6:63 நான் சொல்கிற வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனுமா இருக்கிறது. மாம்சம் ஒன்றுக்கு உதவாது. आवे शरीर तो कुछ काम का लायक नहीं है, कुछ लाभ नहीं, परंतु मैं जो वचन तुम्हें देता हूँ वो आत्मा और जीवनदायक है। அப்போ பாருங்க, அப்போ சோதனைக்கு வரக்கூடிய சோதனைக்காரன் வருகிறான், பிசாசு. वो जो परीक्षा करने वाला शैतान आ रहा है, பொல்லாங்கன் வருகிறான். वो तुष्ट आ रहा है। அப்படிப்பட்ட வேலையில் அதுக்கு உட்பட்டுறக்கூடாது, आवे हम उस परीक्षा में पढ़ना नहीं, அதில் விளக்கணும். वो परीक्षा से हम दूर रखना। லூக்காசன சுவிசேஷத்தில் வாசித்தோம். लूका सुसमाचार, லூக்காசன சுவிசேஷம் लूका வாசிக்கலாம். 8 அதிகாரம் 13 வசனத்தில் வாசிக்கிறோம். लूका 8वां अध्याय 13 वचन। கற்பாறை மேல் விதைக்கப்பட்டது கேட்கும்போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆயிலும் தங்களுக்குள்ளே வேறு கொள்ளாதபடினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். चट्टान पर के वह है कि सब सुनते हैं तो आनंद से वचन को ग्रहण तो करते हैं, परंतु जड़ न पकड़ने से वो थोड़ी देर तक विश्वास रखते हैं और परीक्षा के समय बह जाते हैं। அப்போ சோதனை காலம் வரும்போது பின்வாங்கி போகிறார்கள். परीक्षा के समय बह जाते हैं। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। அங்கே 1 கொரிந்தியர்கள் நிருபத்தில் அப்போஸ்தலர் பவுல் கூட இப்படி லெட்டர்ல எழுதுறார். 3:5 சொல்றார். 1 தெசலோனிக்கேயர் 3:5 சொல்கிறார். पहला थिस्सलुनीकियों 3 अध्याय 5 वचन। ஆகிய நாம் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலையில் வீணா போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்துகின்றோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். इस कारण जब मुझसे और न रहा गया तो तुम्हारे विश्वास का हाल जानने के लिए भेजा कि कहीं ऐसे न हो कि परीक्षा करने वाले ने तुम्हारी परीक्षा की हो और हमारा परिश्रम व्यर्थ हो गया हो। இப்போ சோதனைக்குட்படுத்துகிற வேலையில இங்கே கவனிங்க, சோதனைக்குட்படுற வேலையில जब परीक्षा में पढ़ता तभी
வேலை செய்த வேலைகள் வீணா போய்விடுகிறது. जो किया वो परिश्रम व्यर्थ हो जाता. அப்ப அதுல விலகி அவன் விலகப்படுகிறான். हमें वो क्या करता, शैतान हमें अपने दौड़ से அந்த விசுவாசத்தை விட்டு விலகப்படுகிறான். हमें विश्वास से दूर कराता. புரியுதா? விசுவாசத்தை விட்டு விலகப்படுகிறான். हमें अपने विश्वास से दूर कराता. அதாவது அவரை பின்வாங்கப்படுகிறான். हमें इससे पीछे हट जाता. ஆகவே சோதனைக்காரன் இந்த உலகத்திலே இயேசு சோதனைக்காரன் வந்து சோதிச்சான். और यीशु को वो परीक्षा देने वाला आके परखा है, ஆனா இயேசு ஜெயித்தார். लेकिन यीशु जय पाया. அப்ப சோதனை காலத்துல சுய இச்சையில இழுப்புண்டு போயிடக்கூடாது. आमेन. जब परीक्षा आता तब हम अपने अभिलाषा में खींचकर फंसना नहीं. அதற்காக இயேசு ஜெபித்திருக்கிறார். திருச்சபையும் ஜெபிக்க வேண்டும், ஜெபித்துக் கொண்டே இருக்கிறது. इस विषय के लिए यीशु प्रार्थना किया था, मंडली भी प्रार्थना करते रहते. ஊழியக்காரன் ஜெபிக்கணும், सेवक प्रार्थना, திருச்சபை ஜெபிக்கணும். मंडली प्रार्थना. இது நல்ல ஒரு உத்தரவாதம். एक अच्छे जिम्मेदार, அக்கௌண்டபிலிட்டி, अच्छे நல்ல பொறுப்பான ஊழியம். அதுதான் அப்போஸ்தல ஊழியம். यही प्रेरितों का सेवा. ஏதோ செய்து முடிஞ்சதுன்னு இல்லை வேலை. ऐसे बस खत्म नहीं. அக்கௌண்டபிலிட்டி, आमेन. अच्छे जिम्मेदार का काम. சரியான ஊழியத்தை செய்யறதுடைய வேலை அதுதான். ठीक काम मतलब यही है. இயேசு முடிச்ச நியமித்ததை முடித்தேன்னு சொல்லிட்டு அதை முடியல. அவர் यीशु ऐसे मेरा काम तो हो गया करके खत्म नहीं किया. அவர் தனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொண்டார். वो अपने पास जितने लोग को पिता दिया था सभी के लिए प्रार्थना. அவர்கள் மூலமாக சொல்லக்கூடிய வார்த்தையில और उन चेलों के द्वारा, वचन के द्वारा जितने विश्वास करेंगे அவர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். उन लोगों के लिए भी प्रार्थना किया. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु के नाम की महिमा हो. அப்ப இப்படி சோதனைக்கு உட்பட்டுற கூடாது. हम परीक्षा में नहीं पढ़ना. அந்த சோதனை காலத்துல वो परीक्षा के समय में ஜெயிக்க வேண்டும். जय पाना. அல்லேலூயா. हालेलुया. தேவன் அப்ப அந்த சோதனைக்கு உட்பட்டுட்டு ஆண்டவர் சோதிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு हम परीक्षा में पढ़ने के बाद हम बोलना नहीं प्रभु मुझे परीक्षा दिया. ஆண்டவர் சோதிக்கிறார். प्रभु परीक्षा नहीं देगा. யோபுவை ஆண்டவர் சோதிக்கல, अय्यूब को प्रभु परीक्षा नहीं दिया, சாத்தான் சோதிச்சான். शैतान ने परीक्षा दिया. அந்த சோதனைக்கு உட்படாதபடி காக்க வேண்டும். वो परीक्षा में पढ़ना नहीं, वो बुराई से बचाना. அல்லேலூயா. हालेलुया. அப்ப சோதனைக்கு உட்பட்டு விடக்கூடாது. हम परीक्षा में नहीं पढ़ना. அதான் யோபு அந்த வேலையில சோதனையில கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். इसलिए अय्यूब वो परीक्षा के समय में परमेश्वर ने दिया, परमेश्वर ने लिया, परमेश्वर को धन्यवाद. வாயிலே ஒரு பாவம் செய்யவில்லை. आमीन. वो अपने होठों से कुछ पाप नहीं. கர்த்தரத்தை நன்மை பெற்ற நான் தீமை பெற வேண்டாமோ? क्या प्रभु से भला पाया मैं फिर बुराई ना पाना? அவங்க கவனிக்க வேண்டும். அவங்க சோதிக்கப்படுற வேலையில தான் அந்த விசுவாசிய உண்மையான விசுவாசியா அப்படி என்று பார்க்கலாம். உண்மையான ஊழியக்காரனா, உண்மையான ஊழியக்காரியான்னு பார்க்கலாம். हर एक सेवक और सेविका और विश्वासी को उनके जब परीक्षा के समय आएगा तभी उनका वो करा व्यक्ति है क्या वो करके हम அந்த சோதனை காலத்துல தான் சபை உண்மையான சபையா உண்மையான விசுவாசியான்னு பார்க்கலாம். और परीक्षा के समय में ही और विश्वासी भी सच्चा है क्या और मंडली सच्चा है क्या हम देख सकता. கொரோனா வந்துச்சு, और कोरोना आया, நம்மளும் ஊழியத்துல கொஞ்சம் பேர் இருந்தாங்க. सेवकाएं में हमारे साथ और थोड़े लोग थे. எல்லாம் ஓடுறான்னு ஒரு கூட்டம் ஓடிட்டு, सभी लोग भाग रहा करके वो लोग भी भाग गए. அல்லேலூயா. हालेलुया. லாரியை பிடிச்சா அது ஓடும். कुछ भी गाड़ी पकड़ के भागेंगे करके भाग गए. நான் எல்லா ப்ரொவிஷனும் வாங்கி கொடுத்தாச்சு. साहब उन लोग के लिए प्रोविजन सब ला के दे. கேஸ் சிலிண்டருக்கும் பைசா கொடுத்து சிலிண்டரை வாங்கி வச்சாச்சு. सिलेंडर भरने के लिए पैसा दे के सिलेंडर भी ला के रख. ஆனாலும் இங்க பாருங்க, இந்த நன்மை செஞ்சு சோதனைக்கு इतने भला करने के बाद भी परीक्षा में சில இது கயிறு தூண்டியோடு கூட அத்துக்கிட்டு ஓடிடும். ऐसे गई रस्सी காட்டாக்க சில மீன் அந்த தூண்டியோடு கூட துண்டில் கயிறோட ஓடிடும். कई मछली ऐसे वो जो घाटा डालता है रस्सी से वो रस्सी के साथ भाग जाए. எவ்வளவுதான் அந்த அந்த துண்டு கயிறை இலக்கி விடுங்க, லூஸ் பண்ணி விடுங்க, போயிட்டே தான் இருக்கும். कितने वो रस्सी को ढीला करते रहो वो भी जाते रहेगा. மீன் பிடிக்கிறவங்க, தூண்டில் போடுறவங்க, பெரிய மீன் மாட்டிக்கிட்டா
அந்த தூண்டில் கயிறை விட்டுக்கிட்டே இருப்பாங்க, மீன் आमेन। இலகிட்டே जो இருப்பாங்க. मछली पकड़ेगा वो कांटा से, जो मछली उसी में फंस जाता, फिर वो क्या करेगा, वो रस्सी को ऐसे ढीला करते रहेगा। அது ஓடுறப்போ சமுத்திரத்தில் எவ்வளோ போகணுமோ போ, समुद्र में और कितना तू भागना भागो। அப்புறம் இழைச்சதுக்கு அப்புறம் இழுப்பான். फिर उसके बाद उसको थक जाएगा, उसके बाद धीरे धीरे खींचेगा. आमेन, हालेलुया. हालेलुया। இழைச்சதுக்கு அப்புறம் மெதுவா இழுப்பான். वैसे भाग भाग के तब जाता, थक जाता। ஆனாலும் சில மீன் வந்து கயிறையும் அத்துட்டு தூண்டியோட ஓடிடும். फिर भी कहीं मछली है वो ऐसे रस्सी को छोड़ के वो कांटा के साथ भाग जाएगा। அப்படி ஊழியத்திலே உண்டு, விசுவாசிகளும் உண்டு. वैसे सेवका में से भी है विश्वासी लोग நம்ம भी। எவ்வளவுதான் हम कितना भी கரையை செலுத்தினாலும் हम दाम चुकाने में, இங்க பாருங்க, அப்படிப்பட்ட வேதத்திலையும் நடந்திருக்கிறது. शास्त्र में भी वैसे हुआ। ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படாது. प्रभु की नाम की महिमा। ஆனாலும் நாம் சரியான அக்கௌண்டபிலிட்டியாக இருக்க வேண்டும். फिर भी हम अच्छे जिम्मेदार का काम करना, ஜெபிக்கிறதுலையும் அவர்களுக்கு प्रार्थना करने में, அவருக்கு உதவி செய்கிறதுலையும் उन लोग को मदद करने में, அவர்களுடைய விசுவாசத்துடைய குறைவுல பார்த்து நிறைவாகும்படி கிரியை செய்யணும். उन लोग के जो विश्वास में कमजोर है उसमें हम उनका भरपूर करना। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। அப்ப இங்க பாருங்க, சோதனைக்காரம் வாரா, சோதனை காலம் உண்டு. परीक्षा के समय तो आता है, அந்த சோதனை காலத்துல தான் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். आमीन। लेकिन परीक्षा के समय हम सावधान रखना। அவருடைய சோதனைக்கு உட்பட பண்ணாமல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. परीक्षा में न ला, அந்த தீமையினின்று எங்களை बुराई ரட்சிக்க. से हमें बचा। அல்லேலூயா. हालेलुया। அருமையான விண்ணப்பம் செய்கிறார். कितने अच्छे यीशु विनती किया, அப்படி ரட்சித்துக் கொள்ளும் நாமும் ஜெபம் பண்ணணும். वैसे हम भी प्रार्थना करना। என்ன அப்படி சோதனை காலம் வரும்போது அந்த சோதனை நின்று அந்த சோதனைக்குட்பட பண்ணாமல், ए प्रभु मुझे परीक्षा में न ला और बुराई से बचा। இங்க வளர்றிய நீங்களா, நீ வளர்றிய, तुम सब यहाँ तुम्हारा पालन पोषण होता। அந்த சோதனைக்கு வரும்போது தான் ரொம்ப கவனமா இருக்கணும். जब परीक्षा तुम्हें आता तब तुम सावधान रखना। அந்த சோதனைக்குட்பட பண்ணாமல் என்னை தீமை நின்று ரட்சித்து காத்து. परीक्षा में मैं ना पढ़ना, प्रभु मुझे बुराई से बचा। எத்தனையோ சோதனைகளை தாண்டி வர ஆண்டவர் எனக்கெல்லாம் கிருபை தந்திருக்கிறார். आमीन। मुझे कितने परीक्षा को पार करने के लिए प्रभु अनुग्रह। ஆண்டவராய் இயேசு எனக்காக வேண்டுதல் செய்திருக்கிறார். प्रभु यीशु मेरे लिए विनती किया என் था, அழைப்புக்காக வேண்டுதல் செய்திருக்கிறார். मेरे बुलावट के लिए वो विनती किया था। நான் அதனால என்னை ஆண்டவர் ரட்சித்து இந்த ஊழியத்தை தந்திருக்காக நான் விசுவாசிக்கிறேன். आमीन। मैं विश्वास करता हूँ कि प्रभु मुझे उतार किया, ये सेवा भी दिया। அவர் அப்போதே வேண்டுதல் செய்திருக்கிறார். वो उसी समय मेरे लिए எனக்கு प्रार्थना। தந்தவர்களுக்காக மாத்திரம் அவர்கள் மூலமாக விசுவாசிக்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். यीशु अपने चेले लोग को भी प्रार्थना किया। वो चेले लोग को वचन के द्वारा जितना विश्वास करता उन लोगों के लिए भी அதனால प्रार्थना। தான் இந்த தீமை நின்று ரட்சித்து காத்து வருகிறார். इसलिए ये बुराइयां से उधार देकर सुरक्षित के साथ रखा। ஆண்டவருடைய நாமத்துக்கு பயம் உண்டாகும். प्रभु की नाम की महिमा। அப்ப தீமை நின்று ரட்சித்து காத்து கொள்ள வேண்டும். आमीन। बुराई से बचाना, हमको सुरक्षित रखना। ஆண்டவருடைய நாமத்துக்கு பயம் உண்டாகும். प्रभु की नाम की महिमा हो। இதை குறித்து தான் நாம் ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானித்தோம். इसके बारे में हम रविवार के दिन संदेश सुना। அங்கே 1 கொரிந்தியர்கள் நிருபம் எடுத்துக்கொள்வோம். पहला कुरिन्थियों को पत्री 10ஆம் அதிகாரத்தில் நாம் பார்ப்போம். 13வது வசனத்தை வாசிக்கலாம். पहला कुरिन्थियों को पत्री 10वां अध्याय में 13 वचन। மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. तुम किसी ऐसी परीक्षा में नहीं पड़े जो मनुष्य के सकने से बाहर है। தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். परमेश्वर सच्चा है। உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுறதுக்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கிக் கொள்ளத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். और वह तुम्हें सामर्थ्य से बाहर परीक्षा में न पढ़ने देगा, वरन परीक्षा के साथ निकास भी करेगा कि तुम सह सको। எப்படி யாக்கோபு நிருபத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நாம் அந்த சோதனையை குறித்து 12, 13, 14 வசனங்களை பல தடவை அங்கே சொல்லப்பட்டிருக்க அந்த டெம்டேஷனை குறித்து याकूब का पत्री पहला अध्याय में 12, 13, 14 वचन में ये परीक्षा के बारे में
कई बार लिखा है। அதே போல் இந்த 13ஆம் வசனத்திலேயும் ஒரு 4 தடவையாவது அந்த டெம்ப்டேஷன்ங்கிற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. டெம்ப்டேஷன். वैसे ये 13वां वचन में भी ये परीक्षा का शब्द 4 बार तो दिया। மனுஷருக்கு நேரிட சோதனை இல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. तुम किसी ऐसी परीक्षा में नहीं पड़े जो मनुष्य के सकने से बाहर है। எல்லா மனுஷனுக்கும் இந்த சோதனை உண்டு. सब मनुष्य को ऐसा परीक्षा के समय आता है, அவன் சோதனைக்காரன். क्योंकि वो परीक्षा देने वाला। ஆனா அந்த சோதனைக்கு உட்பட்டுறக்கூடாது. लेकिन हम वो परीक्षा में नहीं पड़ना। அங்க தேவனும் உண்மையுள்ளவராக இருக்காருங்க. परमेश्वर भी सच्चा। அதுல ஒரு வார்த்தை சொருவப்பட்டிருக்கு. इधर बीच में से ये वचन को दिया। உங்களை தேவன் எப்படியாவது சோதனைக்கு உட்பட்டு அவன் பிசாசு கையில கொடுக்கணும்னு சொல்லி அவர் திட்டமில்லை. परमेश्वर का वैसे युक्ति नहीं है कि तुम्हें ऐसे परीक्षा में पढ़ना शैतान के हाथ में सौंपना। தேவனுடைய பரிதவிப்பை பாருங்க. அவன் திராணிக்கு மேலாக தேவன் சோதிக்க மாட்டாராம். आमेन। वो मनुष्य के सकने से बाहर प्रभु कभी परीक्षा नहीं देते। அவன் கையில கொடுத்துட்டு சோதனைக்கு உட்படுத்திட்டு உன்னை தீமைக்கு ஒப்பு கொடுத்துட்டு அவன் பார்த்துட்டு கை தட்டிட்டு அவர் பரியாசம் பண்ணிட்டு இருக்க தேவன் அல்ல. ऐसे हमारा परमेश्वर नहीं है कि वो शैतान के हाथ में फंस जाने के बाद वो दे के वो ताली बजा के बैठे। பாருங்க தேவனுடைய ஒரு அக்கௌண்டபிலிட்டி. परमेश्वर का एक जिम्मेदार। தேவனுடைய ஒரு பொறுப்புள்ள தேவன் பாருங்க. परमेश्वर कितने बड़ा जिम्मेदार। அங்க தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். परमेश्वर सच्चा है। இங்க இந்த பூமியில அப்படிப்பட்ட பல சோதனைக்கு உட்பட்டு போய் இருக்கிற வேளையிலும் தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். वैसे इस पृथ्वी में कई परीक्षा में पढ़ते समय हमारा परमेश्वर सच्चा है। தேவனை ஒருபோதும் நீங்கள் குற்றம் சுமத்திடக்கூடாது. इसलिए हम कभी भी परमेश्वर के ऊपर दोष नहीं। உங்களுடைய திராணிக்கு மேலாக தேவன் சோதனைக்கு அவர் தாங்கத்தக்கதாக சோதனையை கூட அதற்கு தப்பித்துக் கொள்ள முடியாத ஒரு போக்கை உண்டாக்குறார். क्योंकि वह तुम्हें सामर्थ से बाहर परीक्षा में न पढ़ने देगा, वरन परीक्षा के साथ निकास भी करेगा कि तुम सको। நிகாஸ் என்ன? அவுட், வெளியே கொண்டு போயிறார், வெளியேற்றம். आमेन। परीक्षा में हमें प्रभु निकास भी करता। இந்த ரயில்வே ஸ்டேஷன்ல பாருங்க நிகாஸ்னு போட்டுப்பாங்க. நிகாஸ்னா வெளியே போறது, வெளியே. அவுட் அவுட் रेलवे स्टेशन में ऐसे निकास करके निकास இருக்குதா? நிகாஸ் அவுட், बाहर जाना। ஹalleluya हालेलुया। வெளியேற்றுகிறார், बाहर करता, बाहर निकलता है. அதுதான் பேர் நிகாஸ். आमेन। ஹalleluya. हालेलुया। உங்களை வெளியேற்றுதல், அதுக்கு தான் பேரு நிகாஸ். आमेन। तुम्हें वो बाहर निकालता, उसके नाम निकास। அந்த அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. उसी अर्थ में लिखा। வெளியே கொண்டு வந்துருவாரு. बाहर निकाल कर लेकर आ जाएगा। லோத்துடைய குடும்பத்தை வெளியே கொண்டு போயிட்டார். आमेन। लूत के परिवार को भी ऐसे बाहर निकाल कर लेकर आया। बैठ बार बैठ, एक बार जाना बस. ஒருபோதும் பிரசங்க நேரத்தில் போகக்கூடாது. வெளியேற்றுதல், அப்ப வெளியே கொண்டு போயிறார். बाहर निकाल कर ले जाता। அந்த அர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. उसी अर्थ में அப்ப लिखा। அப்படிப்பட்ட வேலையில वैसे समय में தாங்கக்கூடிய உனக்கு இதைத்தான் தந்திருக்கிறார். तुझे सकने के लिए प्रभु शक्ति दिया। அதை வெளியே கொண்டு வந்துருவார். बाहर निकल कर लेकर आए। அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி சகித்தாரோ நீ அந்த பாடுகளை சகிக்கணும். लेकिन तो यीशु मसीह के जैसे दुखों को, परीक्षा को तो सहना। அங்கேதாங்க உன்னுடைய சுவாபம் மாற்றப்படுகிறது. तब तुम्हारा स्वभाव बदल जाएगा। கிறிஸ்துவின் சுவாபம் வெளிப்படுகிறது. मसीह का स्वभाव प्रकट होता। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். प्रभु की नाम की महिमा हो। அப்ப இப்படிப்பட்ட வேலைகள் வருகிறது. ऐसे समय आता है। ஆனா நாம் அந்த வேலையில लेकिन हम उस समय में தடுமாற்றம் அடைஞ்சிடக்கூடாது, हम डगमगाना नहीं, பதறிடக்கூடாது, हम ऐसे इधर उधर ताकना नहीं, பதறக்கூடாது. उतावली नहीं होना। அப்படிப்பட்ட வேலை உண்டு, ऐसे समय आता है, ஆனா பதறக்கூடாது. हम उतावली அதனால नहीं। இயேசு சொன்னார் உலகத்தில் உபத்திரம் உண்டு, इसलिए इसने कहा है संसार में क्लेश திடன் கொள்ளுங்கள், परंतु ढाढ़स நான் உலகத்தை ஜெயித்தேன். मेरे संसार को जीत ले। இப்படிப்பட்ட வேலையில சோதிக்கப்போ அப்படி தேவன் உண்மையுள்ளவராகத்தான் இருக்கிறார். परमेश्वर सच्चा है। இயேசு எப்படி உண்மையுள்ளவராக இருந்தாரோ, जैसे यीशु सच्चा था वैसे இயேசுவுக்கு தேவன் உண்மையுள்ளவராகத்தான் இருந்தார். और यीशु के लिए पिता परमेश्वर सच्चा था। அவருடைய கொடிய அந்த சிலுவை பாடுகளுக்குள்ள அவர் உண்மையுள்ளவராகத்தான் இருந்தார். यीशु के वो क्रूर बोझ, जो कलवरी क्रूस का बोझ में, वो परमेश्वर सच्चा था। அப்போ அவருடைய சித்தத்தின்படி தன்னை ஒப்பு கொடுத்துட்டார். அவர் परमेश्वर के इच्छा के अनुसार यीशु अपने को सौंप दिया। அந்த அவர் விலகல, वो दूर नहीं हुआ,
வியாகுலப்பட்டு ஆத்ம வியாகுலப்பட்டு இருக்கிறார். यीशु का जीव व्याकुलता में था, மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டு போய் இருக்கிறார். हमें मरण के हालत में तो व्याकुलता में அப்படி வேளையில ऐसे समय கெத்செமனே தோட்டத்துல போய் ஜெபம் பண்ணினார். गत्सेमने बगीचा में जाके அப்படிப்பட்ட வேளையில நாம் பண்ணக்கூடியது ஜெபம். वैसे हमारे व्याकुलता के समय हम क्या करना, प्रार्थना। அப்படிப்பட்ட வேலை வருகிறதா? ऐसे समय आ रहा है क्या? அந்த உண்மை உள்ள தேவனை நோக்கி பார்க்கணும். और सच्चा परमेश्वर के ओर ताकना। அப்ப அந்த தாங்கிறதற்கு நமக்கு பலனை தருகிறார். तब हमें सकने के लिए प्रभु शक्ति देता, அது தப்பித்துக் கொள்ளும்படியாக வழியை உண்டாக்குவார் हमें बचाने के लिए रास्ता என்ற நம்பிக்கை விசுவாசம் உண்டாயிட்டு ये भरोसा और आशा हम पर रहेगा। இயேசு எழுந்து யாரை தேடுகிறீர்கள் கேட்கிறாரு. तब यीशु ने उठ के खड़ा होकर पूछा, किसको ढूंढते? யாசராக இயேசுவை தேடுகிறோம். नासरी यीशु को ढूंढता, அது நான் தான். मैं हूँ। மரணத்துக்கு எதுவான வியாகுலப்பட்டாரு. कितने उनका जीव में व्याकुलता था मरण का, மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டுட்டு இருக்காரு. मरण के दुख में पड़ा था। ஆனா ஜெபம் பண்ணதுக்கு அப்புறமாக लेकिन यीशु प्रार्थना करने के அந்த बाद, உண்மை உள்ள தேவனுக்கு முன்பாக ஜெபம் பண்ணதுக்கு முன்பாக और सच्चे परमेश्वर के सम्मुख में प्रार्थना करने के बाद அவரை தேவதூதன் வந்து பலப்படுத்திட்டான். फरिश्ता आके उनको सामर्थ्य வேதம் அப்படித்தான் சொல்லு, தேவதூதன் வந்து பலப்படுத்தினான். शास्त्र ऐसे करता, फरिश्ता आके सामर्थ्य दिया। லூக்கா 22 அதிகாரத்துல சொல்றாரு, தேவதூதன் வந்து 48 சொல்றாரு, தேவதூதன் வந்து பலப்படுத்தினான். लूका 22:48 में कहता है, फरिश्ता आके उनको सामर्थ्य दिया। அப்ப தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். परमेश्वर सच्चा है, தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். परमेश्वर सच्चा। திராணிக்கு மேலாக சோதனைக்கு அவருக்கு திராணிக்கு மேலாக அல்ல, आमीन। तुम्हारे सकने से बाहर नहीं हो, சோதனையோடு கூட தாங்கித்துக் கொள்ள முடியாது परीक्षा के साथ निकास भी करता। போக்கை உண்டாக்குறவர். आमीन। तुम्हें निकास भी देता, அதுல இருந்து வெளியே கொண்டு வருவார். उस हालतों से तुझे बाहर निकल कर लेकर आए। அப்ப அப்படிப்பட்ட வேலையில என்ன செய்ய வேண்டும்? ऐसे समय में तू क्या करे? சோதனைக்குட்படுற வேலையிலே நாம் உண்மை உள்ள அந்த தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணும். आमीन। जब हमें परीक्षा आता, तब हम वो सच्चा सृष्टिकर्ता के और प्रार्थना। என்னை தேவன் சோதிக்கிற தேவன் அல்ல, आमीन। मुझे प्रभु कभी परीक्षा नहीं देता, சோதனைக்கு உட்படுத்துற தேவன் அல்ல. परीक्षा में कभी मुझे नहीं पढ़ा, அப்ப இங்க கவனிக்க, என்னை தப்பிக்கிறதுக்கு வழி செய்கிற தேவன். मुझे निकास भी करने वाला है। அப்ப நீங்க சிக்கிக்கொள்ள கூடாது. तो उसी में ऐसे फंस न जा। அப்படிப்பட்ட வேலையில ऐसे समय में பதறி போய் சிக்கிக்கொள்ள கூடாது. उतावली से तो फंस न जाना। சோதனையில போய் நாம் தான் சிக்கிக்கிறோம். இச்சை சுயமாக हम अपने अभिलाषा से, लालच से हम जाके खुद फंस जाता। இயேசு சிக்கவில்லை. यीशु ऐसे नहीं फंसना। அல்லேலூயா. हालेलुया। அவர் அந்த உண்மை உள்ள தேவனை நோக்கி பாருங்க. वो अपने सच्चे परमेश्वर के ओर ताका, அந்த அவர்தான் உண்மையான அக்கௌண்டபிலிட்டி क्योंकि वो ये सच्चे जिम्मेदार है। அவரை நோக்கி பார்க்கிறார். उनके ओर ताका। கெத்செமனே தோட்டத்துல போய் பார்க்கிறார். गत्सेमने बगीचा में जाके, இவர்களை சொன்னாங்க, எப்பா நீங்க சோதனைக்கு உட்பட இப்படி ஜெபம் பண்ணுங்கன்னாங்க. और चेले लोग को इसने कहा, तुम भी परीक्षा में ना पढ़ना, प्रार्थना करो। அவங்க ஜெபம் பண்ணல. लेकिन वो लोग प्रार्थना नहीं किया। என்ன நடந்தது? क्या हुआ? இடறி போயிட்டாங்க, वो लोग ठोकर खाया, மறுதலிச்சிட்டாங்க. इनकार भी किया, ஆனா இயேசு இடறவில்லை, परंतु यीशु इनकार नहीं, மறுதலிக்கவில்லை. ठोकर नहीं खाया, பிதாவின் சித்தத்தை அவர் செய்து पिता की इच्छा को पूरा किया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। அப்ப இப்படிப்பட்ட வேலை வருகிறது. ऐसे समय आता है। தேவன் அந்த தேவன் செய்த அந்த அக்கௌண்டபிலிட்டியை தான் இயேசு செய்யறார். जैसे परमेश्वर किया था, वो जिम्मेदार के काम यीशु भी किया। தான் ஸ்திரியெல்லாம் செய்து முடித்திட்டாலும் கூட, सारा काम को यीशु पूरा कर दिया, फिर भी அந்த செய்து முடிச்சாலும் கூட वो काम पूरा करने के बाद அவர் என்ன செய்யறாரு? वो क्या किया? தனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். आमीन। जो अपने अपने पास दिया था उन लोगों के लिए प्रार्थना அவர்களும் கேட்கிறவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார். और उनके द्वारा जो वचन सुनता उनको लिए भी प्रार्थना किया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। அவர் உண்மையுள்ளவராகத்தான். वो सच्चा है। அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? वो कैसा है? உண்மையுள்ளவராக. वो सच्चा परमेश्वर है। இது எப்போதும் நீங்க விளங்கிக் கொள்ளக்கூடிய சத்தியம். ये विषय को तुम सर्वदा समझ पाना। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की नाम की महिमा हो। அப்ப அதற்காக நீ மறுதலித்துட்டு இடறி போய் நீ ஓடிராத. तो इनकार करना नहीं, ठोकर खाना नहीं, भागना नहीं। அப்போ தேவன் உண்மையுள்ளவராகத்தான். परमेश्वर सच्चा है। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा हो। அப்ப சோதனைக்குட்படுற வேலையில और परीक्षा के समय में இன்னும் கவனிங்க, நாம் அப்படிப்பட்டவர்களுக்காக நாமும் ஜெபிக்க வேண்டும். हम भी நம்முடைய வாழ்க்கைக்காக ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட சோதனையான हम வேலையில अपने परीक्षा के समय में भी प्रार्थना करना। இரண்டாவது பாட்டு வந்து அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். और दूसरा, जो कोई परीक्षा में पढ़ा उन लोगों के लिए भी हम प्रार्थना करना। இங்கே வாசிக்க முடிகிறது,
2 பேதுரு நிருபத்திலே 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். दूसरा पत्रस का पत्री में दूसरा अध्याय 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம். दूसरा पत्रस का पत्री दूसरा अध्याय में 9वां वचन. கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரர்களை ஆக்கினைக்குள்ளாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். तो प्रभु भक्तों को परीक्षा में से निकाल लेना और अधर्मियों को न्याय के दिन तक दंड की दशा में रखना भी जानता है. கர்த்தர் தேவ பக்தியுள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும். प्रभु भक्तों को परीक्षा में से निकाल लेना. தேவ பக்தி அன்றைக்கு சோதம் குமராலே கூடாரம் போட்ட அந்த லோத்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கு முந்தின வசனம். ये 8वां वचन में उन दिन में जो सदम उमरा में डेरा लगाया था और लूत के बारे में दिया. அங்கே சிறைபிடிக்கப்பட்டு ஆபிரகாம் அவர்களை விடுதலையாக்கி மீண்டும் விட்டான். ये लूत बंधुआई में चला गया, वापस अब्राहम लौटाकर लेकर आया. அங்கே அந்த 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 சோதம் குமராக்கள் இருந்தாலும் கூட அந்த அக்கிரமிகளை கண்டான். ये सदम उमरा में था लूत, लेकिन वो अधर्म के कामों को देखा, सुना, ஆனா நீதியுள்ள அவனுடைய இருதயத்திலே வாதிக்கப்பட்டான். परंतु अपने सच्चे मन में पीड़ित करता था. அப்படிப்பட்ட இருதயத்தோட இருக்கிறவனுக்கு वैसे जो हृदय के साथ रहता सच्चे मन से, ஆபிரகாம் நல்ல ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கிறார். आमीन. अब्राहम भी एक अच्छे जिम्मेदार के काम, நல்ல பொறுப்புள்ள ஒரு உண்மையுள்ள ஒரு एक உத்தரவாதியாக अच्छे सच्चा जिम्मेदार. 19ஆம் அதிகாரத்துல அவனை ஒரு போக்கை உண்டாக்கி வெளியே கொண்டு வருகிறார் என்று தூதனை அனுப்பி ஆதியாம் 19ஆம் அதிகாரத்தில் வெளியே சோதனை நின்று வெளியே கொண்டு வருகிறார். आमीन. उत्पत्ति 19वां अध्याय में 2 फरिश्तों को भेज के परीक्षा से उनको लूत को निकाल कर लेकर आया अच्छे जिम्मेदार. நிகாஸ்பி கியாக நிகாஸ். அவனை அவனை வெளியே கொண்டு வந்தார். அந்த சோதம் குமரா निकाल लेकर அக்கினியில அழிக்கப்படுக்குமாக அவனை வெளியே கொண்டு வந்தார். आमीन. वो अग्नि से उनको भस्म करने से, वो जगह को भस्म करने से पहले उनको निकास किया. ஆதியாம் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். उत्पत्ति 19वां अध्याय में. ஆனா அங்கே கவனிக்க அவன் பாதிக்கப்பட்டு அந்த இருக்கக்கூடிய இருதயத்தோட இருக்கிறான். लेकिन लूत वहां जो था तब अपने सच्चे मन में पीड़ित करता था. அப்படிப்பட்ட வேலை அதுக்கு முன்னால 18வது வசன அதிகாரத்துல 18 अध्याय में, ஆதியாம் 18ல தேவன் சொல்லிட்டார் இந்த பட்டணத்தை அழிக்க போறேன்னு ஆபிரகாமுக்கு சொல்றார். और उत्पत्ति 18 अध्याय में परमेश्वर ने अब्राहम से कहा था मैं सदम उमरा को नष्ट करने ஆனா वाला. தேவனுக்கு முன்பாக परंतु अब्राहम उस परमेश्वर के सम्मुख में நல்ல உத்தரவாதியாக एक अच्छे जिम्मेदार के काम, அவன் செய்த வேலை வீணாய் போய்விடக்கூடாதாக்கா. क्योंकि वो जो किया था वो काम व्यर्थ नहीं हुआ. அவனுக்கு பின்னால வந்த அந்த லோத்து ஆபிரகாம் தேசத்தை விட்டு இனத்தை விட்டு வீட்டை விட்டு 4 தேசத்துக்கு போட அழைக்கப்படும் போது, क्योंकि अब्राहम के बुलावट में, தேசத்தை விட்டு இனத்தை விட்டு வீட்டை விட்டு 4 தேசத்துக்கு போட அழைக்கப்படும் போது, जब अब्राहम को परमेश्वर ने बुलाया देश कुटुंब सब कुछ छोड़ के जो मैं दिखाऊंगा उस देश में जा, லோத்து குடும்பம் பின்னால வச்ச लूत का परिवार भी साथ में आया அவன் था. மந்தை மேய்ப்பர்களை ஆசீர்வதித்தார். और लूत को भी प्रभु आशीष दिया, उनके चरवाहों को भी ஆனா आशीष. இடையில ஒரு சோதனைக்கு உட்பட்டுட்டான். लेकिन बीच में ऐसे परीक्षा में पड़ा था, அந்த தான் அவன் சிறைபிடிச்சு போயிட்டான். इसलिए वो बंधुआ में चला गया. சோதம் குமராவை கொள்ளையிட்டு போயிட்டாங்க. सदम उमरा को लूट के लेके गया. தேசங்கள் கொள்ளையிட்டு போயிட்டு आमीन. देश लोग लूट के ஆனா அதை लेके गया. திரும்ப கொண்டு கொடுத்தான். वापस अब्राहम लौटा के लेकर आया, ஆனா மறுபடியும் परंतु वापस இந்த சோதம் குமராவை நான் அழிக்க போறேன் தேவன் சொல்லும்போது परमेश्वर ने कहा था मैं ये सदम उमरा को नष्ट करने वाला. நல்ல உண்மையுள்ள உத்தரவா தேவன் உண்மையுள்ளது போல அந்த ஆபிரகாம் தன் சகோதரனாகிய லோத்துவுக்காக உண்மையுள்ளவனாக இருக்கிறான். जैसे परमेश्वर सच्चा था वैसे अब्राहम भी अपने भाई लूत के लिए अच्छी जिम्मेदार के काम किया. அந்த சோதனைக்குட்படாமல் அவனை ரட்சிக்கும்படியாக தேவனுக்கு முன்பாக நிற்கிறதாக பார்க்கிறோம். वो लूत परीक्षा में ना पढ़ना, उनका निकास करने के लिए अब्राहम वो परमेश्वर के सम्मुख में खड़ा था. 18:22 வாசிக்கிறோம். उत्पत्ति का किताब 18 अध्याय में 22वां वचन. அப்படி தேவன் அந்த 21ல சொல்றார், நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குறின்படியே அவர்களுக்கு செய்யாதிருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார்.
उत्पत्ति 18:21 में इसलिए मैं उत्तर कर 20வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் சோதோம் கொமோராவின் கூக்குரல் பெரிதா இருக்கிறதினாலும் அவைகளின் பாவம் மிக கொடிதா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் பார்க்க போகிறேன்னு சொல்றார். 20 वचन, फिर यहोवा ने कहा सदोम और अमोरा की चिल्लाहट बढ़ गई है और उनका पाप बहुत भारी हो गया है, इसलिए मैं उतर कर देखूंगा कि उसकी जैसी चिल्लाहट मेरी कान तक पहुंची है, उन्होंने ठीक वैसे ही काम किया है कि नहीं. அதற்கு நடுவில் தான் इसके बीच में அப்பொழுது அந்த புருஷர் அவிடத்தை விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். तब पुरुष वहां से मुड़ के सदोम की ओर जाने लगे, पर अब्राहम यहोवा के आगे खड़ा रह அங்க गया. நின்று கொண்டிருந்தவன் 19:27 வாசிக்கலாம். और 19वां अध्याय 27 वचन, விடியற் காலத்தில் ஆபிரகாம் எழுந்து நான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய், भोर को अब्राहम उठकर उस स्थान को गया जहां वह यहोवा के सम्मुख खड़ा था. இங்க கவனிங்க, அப்போ ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். अब्राहम परमेश्वर के सम्मुख में खड़ा. சோதோம் கொமோரா அழிக்கப்பட்டு விட்டது. सदोम ओमोरा नष्ट हो गया. அங்கே சோதனை நின்று ரட்சித்துக் கொள்ளும்படியாக, தீமைக்கு விலக்கி காத்துக் கொள்ளும்படியாக தன் சகோதரனுக்காக ஆபிரகாம் வேண்டுதல் செய்தான். अब्राहम अपने भाई के लिए वो लूत का परीक्षा में नहीं पढ़ना, बुराई से बचाने के लिए परमेश्वर से अब्राहम 50 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, 50 धर्मी व्यक्ति वो नगर में 45 நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, यदि 45 धर्मी व्यक्ति रहेगा फिर आप नष्ट 40 करेगा. நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, शायद 40 होगा तो नष्ट 30 करेगा. நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, अगर 30 होगा तो आप नष्ट 20 करेगा. நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ, यदि केवल 20 होगा तो नष्ट 10 करेगा. நீதிமான் இருந்தால் அழிப்பீரோ. 10 होगा तो नष्ट करेगा. தேவனுக்குமாக உண்மையுள்ள ஒரு உத்தரவாதி அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கிறார். आमीन. परमेश्वर के सम्मुख में अब्राहम एक अच्छे जिम्मेदार की प्रार्थना அதே की. போல இயேசு நல்ல ஒரு உத்தரவாதியாக இருந்தார். वैसे यीशु भी अच्छे जिम्मेदार நம்முடைய के தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறது. हमारा परमेश्वर जैसे सच्चा वैसे இயேசு உண்மையுள்ளவராக இருந்தார். यीशु भी सच्चा था. இயேசுவுடைய சீசர்கள் உண்மையுள்ளவராக यीशु के இருந்தார். चेले लोग सच्चा था. நல்ல ஒரு உத்தரவாதத்தோடு एक கூட अच्छे जिम्मेदार के தேவனுடைய काम. திருச்சபை परमेश्वर के मंडली அக்கௌண்டபிலிட்டி உண்டு, நல்ல जिम्मेदार பொறுப்பு के உண்டு. काम. ஏதோ ஊழியம் செஞ்சேன், காணிக்க வாங்கினேன், அடிச்சேன், கவுத்தேன், முடிஞ்சது இல்ல. கவுதாரி அடிச்ச முடிஞ்சது இல்ல. ऐसे जो सेवा किया दान पाया ऐसे नहीं. அல்லேலூயா. हालेलुया. ஊழியம் செஞ்சேன், முடிஞ்சது. सेवा किया बस खत्म. கட்டடங்கள் எனக்கு காணிக்க கிடைச்சது, मुझे दान मिला, எனக்கு என் வேலை முடிஞ்சது. கட்டடம் கட்டினேன், நல்ல பணம் கிடைச்சது, என் வேலை முடிஞ்சது. என்னுடைய குடும்பம் என்னத்தை வேற போஷிக்கிறார், அதோட அல்ல. अच्छे पैसा मिला, दान मिला, मुझे प्रभु पालन पोषण करता, मेरे परिवार अच्छा है. வயிறு நிறைஞ்சா போதும்ல. क्या पेट पर भरेगा तो बस है क्या. தன்னுடைய வேலை முடிஞ்சிட்டு எனக்கு ஏன் முடிஞ்சிட்டுப்பா. मेरा अपना काम खत्म हो गया बस. நல்ல உத்தரவாதமா अच्छे जिम्मेदार எப்படிப்பட்டதாக இருக்கிறது. कैसा रखना, அக்கௌண்டபிலிட்டி, अच्छे जिम्मेदारी, பொறுப்புள்ள ஆபிரகாம், सच्चे जिम्मेदारी, உண்மையுள்ள ஆபிரகாம். सच्चा தேவன் ஆபிரகாமுக்கு உண்மையுள்ளவராக இருந்தார். परमेश्वर अब्राहम के लिए सच्चा था. அந்த தேவனுக்கு அவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். उस परमेश्वर के लिए अब्राहम सच्चा. தன்னோடு கூட வந்தவனுக்கு நல்ல ஒரு அக்கௌண்டபிலிட்டி. अब्राहम के साथ जो आया उनके लिए एक अच्छे जिम्मेदार का काम அந்த किया. சோதனைக்கு உட்படாதபடி परीक्षा में पढ़ना தீமன் नहीं, விலக்கி காத்துக்கொள்ளும். बुराई से बचाने के लिए. அப்ப பாத்திரவானாக இருக்கிறான். அந்த அது யாரு லோத். अब्राहम லோத்தும் பாத்திரவானா இருக்கான். लूत भी अच्छे ये அப்ப அதுக்காக योग्य था. அதுக்காகவே நாம் ஜெபம் பண்ணணும். इसीलिए हम भी प्रार्थना करें. அல்லேலூயா. हालेलुया. அதை குறித்து நாம் பார்ப்போம். उसके बारे में हम देखेंगे. இங்கே எடுத்துக்கணும் 1 தெசலோனிக்கே நிருபத்தில் पहला थिस्सलुनीकियों வாசிக்கலாம். இப்போ அதை குறித்து நாம் பார்த்து கொஞ்சம் இதை பார்த்து நாம் முடிப்போம். 1 தெசலோனிக்கே நிருபம் पहला थिस्सलुनीकियों 3ஆம் அதிகாரத்தில் तीसरा अध्याय में 5வது வசனத்தை வாசிக்கலாம். 5वां वचन. ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் எங்கள் வேலை வீணா போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்தினதுண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். इस कारण जब मुझसे और न रखा गया तो तुम्हारे विश्वास का हाल जानने के लिए भेजा कि कहीं ऐसे न हो कि परीक्षा करने वाले ने तुम्हारी परीक्षा की हो और हमारा परिश्रम व्यर्थ हो गया हो. அதாவது இங்கே கவனிங்க, இது தெசலோனிக்கே சபைக்கு அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார்.
ये प्रेरित पौलुस ने थिस्सलुनीके मंडली के लिए लिखा। அங்கே இன்னும் 1வது வசனத்திலே வாச நாங்கள் இனி பொறுத்திருக்க கூடாமல் அத்தேனே பட்டணத்தில் தனித்து விடப்படுவது நன்மை தனித்து விடப்படுவது நன்மை என்று நினைத்து पहला वचन, इसलिए जब हमसे और न रखा गया तो हमने ये ठहराया कि एथेंस में अकेले रह जाए। இந்த உபத்திரங்களினாலே ஒருவனும் அசைக்கப்படாதபடிக்கு உங்களை திடப்படுத்தவும் உங்கள் விசுவாசத்தை பற்றி உங்களுக்கு புத்தி சொல்லவும் நம்முடைய சகோதரனும் தேவ ஊழியக்கான கிறிஸ்துவின் சுவிசேஷத்தில் எங்கள் குடன்விளையாக்குமாகிய தீமோத்தேயுவை அனுப்பினோம்। और हमने तीमोथियुस को, जो मसीह के सुसमाचार में हमारा भाई और परमेश्वर का सेवक है, इसलिए भेजा कि वह तुम्हें स्थिर करे और तुम्हारे विश्वास के विषय में तुम्हें समझाए। அதாவது கவனிங்க, இங்கே நீங்கள் வாசித்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் இந்த சம்பவத்தை குறித்து வாசிக்கிறோம்। ये संभव को हम प्रेरितों के काम में पढ़ सकता है। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரத்தை எடுத்தா அங்கே இருக்கிறது। प्रेरितों के काम 17वां अध्याय। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வாசித்தா प्रेरितों 17वां अध्याय में पहला எடுத்துக்கலாம்। அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17:1 प्रेरितों 17 पहला। அவர்கள் அம்பிலோ பட்டணத்தையும் அப்லோனியா பட்டணத்தையும் கடந்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு வந்தார்கள்। அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது। फिर वे अम्बिलुलुस और अपुल्लोनियो होकर थिस्सलुनीके में आए, जहाँ यहूदियों का एक आराधनालय था। பவுல் தன் வழக்கத்தின்படி அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாள்களில் தேவவாக்கியங்களையும் நியாயங்களையும் எடுத்தவரோட சம்பாசித்து கிறிஸ்து பாடுபடும் மரித்தோடு நிந்திருக்க வேண்டியதாகவும் நான் உங்களுக்கு அறிவிக்கிற இந்த இயேசு கிறிஸ்துவை என்றும் காண்பித்து திஷ்டாங்கப்படுத்தி பேசுகிறார்। पौलुस अपनी रीति के अनुसार उनके पास गया और 3 सप्ताह के दिन पवित्र शास्त्र से उनके साथ वाद विवाद किया। அவர்களில் சிலர் பக்தியுள்ளோர் கேட்கிற திரளான ஜனங்களும் களம் பொருந்திய ஸ்திரீகளும் அநேகர் விசுவாசத்தில் பவுலாகிய சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள்। 4, उनमें से कितनों ने और भक्त यूनानियों में से बहुतों ने और बहुत सी कुलीन स्त्रियां ने मान लिए और पौलुस और सीलास के साथ मिल गए। 5ஆம் வசனம், விசுவாசியாத யூதர்கள் வைராக்கியம் கொண்டு வீணராகிய பொல்லாதவர்களை சேர்த்து கொண்டு கூட்டம் கூடி பட்டணத்தில் அமளி உண்டாக்கி யாசோனுடைய வீட்டை வளைந்து கொண்டு அவர்களை பட்டணத்தாருக்கு முன்பாக இழுத்து கொண்டு வர வகை தேடினார்கள்। परंतु यहूदियों ने डाक से भरकर बाजार लोगों में से कुछ दुष्ट मनुष्यों को अपने साथ में लिया और भीड़ इकट्ठी करके नगर में उलट मचाने लगे और यासोन के घर पर चढ़ाई करके उन्हें लोगों के सामने लाना चाहा। அவர்களை காணாமல் யாசோனையும் சில சகோதரையும் பட்டணத்துக்கு அதிகாரத்தில் இழுத்து கொண்டு வந்து உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள்। उन्हें वहां न पाकर वे ये चिल्लाते हुए यासोन और कुछ भाइयों के नगर के हाकिमों के सामने खींच लाए, ये लोग जिन्होंने जगत को उल्टा पुल्टा कर दिया है यहाँ भी आ गए हैं। இவர்கள் யாசோன் ஏற்றுக்கொண்டான், இவர் எல்லாரும் இயேசு என்னும் வேறொருவனை ராஜா என்று சொல்லி ராயனுடைய கட்டளைகளுக்கு விரோதமாக செய்கிறார்கள் என்று கூக்குரலிட்டார்கள்। यासोन ने उन्हें अपने यहाँ उतारा है, ये सब के सब ये कहते हैं कि यीशु राजा है और कैसर की आज्ञाओं का विरोध करते हैं। இவர்களை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களையும் பட்டணத்து அதிகாரிகளையும் கலங்கப்படினார்கள்। பின்பு அவர்கள் யாசோனிடத்தில் மற்றவரிடத்தில் ஜாமீன் வாங்கி கொண்டு அவர்களை விட்டு விட்டார்கள்। उन्होंने लोगों को और नगर के हाकिमों को ये सुनाकर घबरा दिया, इसलिए उन्होंने यासोन और बाकी लोगों से मुचलका लेकर उन्हें छोड़ दिया। பவுலும் சீலாவும் பெரோயா பட்டணத்துக்கு போறாங்க। और पौलुस और सीलास दोनों पेरोया नगर में गया। அங்கேயும் ஒரு திரளான ஜனங்கள் கூட்டிருக்காங்க, அங்க விசுவாசம் வைக்கிறாங்க। वहाँ भी लोग इकट्ठे होकर ये इन पर विश्वास रखा। அங்க பெரோயா பட்டணத்துல தெசலோனிக்கே பார்க்கணும் வேதவசனத்தை ஒரு கூட்டம் ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க। பெரோயா பட்டணத்தார் 11ஆம் வசனத்துல சொல்லுது। और 11वां वचन कहता है, ये लोग तो थिस्सलुनीके यहूदियों से भले थे और उन्होंने बड़ी लालसा से वचन ग्रहण किया। அங்கேயும் கணம் பொருந்தியவர்கள் அநேகர் விசுவாசித்திருக்காங்க, புருஷர்கள்। वहाँ भी कई स्त्री और पुरुष विश्वास किए थे। இங்கேயும் வேதவசனம் அறிவிக்கப்படுதுன்னு சொல்லி தெசலோனிக்கரான யூதர்கள் 13ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அந்த ஜனங்களை அங்கே இருந்து அவர்களை கிளப்பி விட்டாங்க। यहाँ भी वो थिस्सलुनीके यहूदी लोग आकर यहाँ भी ये वचन को सुनारा करके आके उन लोगों को बचाया। சகோதரர் பவுல்
உடனே சகோதரர் பவுலை சமுத்திரத்தின் வழியாக போக அனுப்பிவிட்டார்கள். சீலாவும் தீமோத்தியும் அங்கே தங்கிட்டாங்க. तब भाइयों ने तुरंत पौलुस को विदा किया कि समुद्र के किनारे चला जाए, परंतु सीलास और तीमुथियुस वहीं रह गए. பெரையா பட்டணத்தில் விட்டுட்டு வந்துட்டாங்க. யார? சீலாவையும் தீமோத்தியும். पिरिया नगर में ये सीलास और तीमुथियुस को वहां छोड़ के आ गए. பவுலை நடத்தினவர்கள் அவனை அந்தேனா பட்டணத்து வரைக்கும் அழைத்து கொண்டு போய் அங்கே சீலாவும் தீமோத்தியும் அதிசீக்கிரமாய் தண்டத்திலே வரும்படி அவர்களுக்கு சொல்ல கட்டளை பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போயிட்டாங்க. पौलुस को पहुंचाने वाले उसे एथेंस तक ले गए और सीलास और तीमुथियुस के लिए ये आज्ञा पाकर विदा हुए कि वे उसके पास शीघ्र आए. அப்போஸ்தலர் பவுல் அத்தேனா பட்டணத்தில் பயங்கரமான ஊழியத்தை செய்கிறார். ये पौलुस वो एथेंस में बहुत बड़ा भयानक सेवा किया. மாஸ் மேடையில் நின்று பேசுகிறார். हमें एक மாஸ் स्टेज में खड़े होकर बात किया. பெரிய வேலையை செய்கிறார். एक बड़ा काम किया. அங்கே ஞானம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். वहाँ बहुत बुद्धिमान लोग थे. ரொம்ப அறிவுள்ளவர்கள் வைஸ்வரியவான்கள் இருக்கிறார்கள். हमें बहुत धनवान लोग थे. அப்படிப்பட்ட பட்டணத்தில் वैसे नगर में பக்தி உள்ள பட்டணம் தான். वो तो भक्त का पठन है, ஆனால் விக்கிரக ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். लेकिन मूर्ति पूजक है. அந்த பட்டணத்தில் उस नगर में பெரிய எழுப்புதல் வந்துட்டு एक बड़े वेदारी आया. அங்கே 32வது வசனத்தை வாசித்தா 35वां वचन. அங்கே மரித்தோர் உயிர்த்தலை குறித்து அவர்கள் கேட்டபொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்கிறதை இன்னொருவர்களை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். मरे हुओं में से पुनरुत्थान की बात सुनकर कुछ तो टट्टा करने लगे और कुछ ने कहा ये बात हम तुझसे फिर कभी सुनेंगे. इस पर पौलुस उनके बीच में से निकल गया. சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசித்தார்கள். அவர்களில் மார்ஸ் மேடையில் நியாயாதிபதியில் ஒருவனாகிய தியோனிசி என்பவனும் தாமரி என்பவனும் பேருள்ள ஒரு ஸ்திரியும் இவருடனே வேறு சிலரும் இருந்தார்கள். परंतु कुछ मनुष्य उसके साथ मिल गए और विश्वास किया, जिनमें थियोनिसियुस जो अरियुस सतस्था और एक स्त्री थी और उनके साथ और भी लोग थे. பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்திய பட்டணத்துக்கு போயிட்டார். पौल वो एथेंस नगर छोड़ के कुरिन्थी नगर में ஆனா चला அந்த गया. செய்த ஊழியங்களிலே பிரச்சனைகள் இருக்கிறது. लेकिन जो वो किया था वो सेवकाई में परीक्षा அந்த था. உபத்திரத்தின் நடுவில் அந்த ஜனங்கள் அசைக்கப்பட்டுற கூடாது. वो परीक्षा के बीच में वो लोग तितर पितर नहीं होना. மறுபடியும் என்ன செய்யறா தெரியுமா? दोबारा पौलुस क्या किया? தீமோத்தியு அங்க அனுப்புறார். तीमुथियुस को वहां भेजा. அங்கதான் லெட்டர் 1 தெசலோனிக்கே நிருபம் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். वो ये पहला थिस्सलुनीको पत्री 3 अध्याय में 5வது வசனத்தை வாசித்தா 5वां वचन. எடுத்து 1 தெசலோனிக்கே 3:5 ஆகையால் நான் இனி பொறுத்திருக்க கூடாமல் உங்கள் வேலை வீழாய் போகத்தக்கதாக சோதனைக்காரன் உங்களை சோதனைக்குட்படுத்த உண்டோ என்று உங்கள் விசுவாசத்தை அறியும்படிக்கு அவனை அனுப்பினேன். इस कारण जब मुझसे और न रखा गया तो तुम्हारे विश्वास का हाल जानने के लिए भेजा कि कहीं ऐसे न हो कि परीक्षा करने वाले ने तुम्हारी परीक्षा की हो और हमारा परिश्रम व्यर्थ हो गया. இந்த 1வது வசனத்திலே வாசிக்கிறோம் இனி பொறுத்திருக்க கூடாமல். और पहला वचन में भी कहता है हमसे और न रखा गया. அப்போ அவருடைய இருதயத்துல இந்த ஊழியத்தை சவந்து வந்திருக்கிறாருங்க. आमीन. पौलुस अपने हृदय में ये सेवकाई को रखा था. அவருடைய ஊழியத்துல ஒரு பெரிய ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்குது. पौलुस के सेवकाई में भी एक बड़ा जिम्मेदार का काम. பொறுத்திருக்க முடியல பாருங்க, அதே தான் நினைச்சிட்டு இருக்கிறார். उसी के बारे में वो सर्वदा सोच रहा था. சோதனைக்குட்பட்ட விடாமல் परीक्षा में ना पढ़ना, परीक्षा में ना पढ़ना, उन लोगों को बुराई से बचाना, செய்த வேலையெல்லாம் வீணா போயிடக்கூடாது. जो काम किया था वो काम व्यर्थ कभी नहीं ஒரு हो. பரிதவிப்போடு இருந்திருக்கிறார். ऐसे तड़प के रहता था. அவருடைய விசுவாசத்தை அவர்கள் நிறைவாகணும். उन लोग अपने अपने विश्वास में भरपूर हो. 10வது வசனத்தை வாசிக்கலாம். 10वां वचन. உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவு பகலும் மிகவும் வேண்டிக் கொண்டிருக்கிறோமே. हम रात दिन बहुत की प्रार्थना करते रहते हैं कि तुम्हारा मुंह देखे और तुम्हारे विश्वास की गति पूरी करे. முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைகளை நிறைவாக்கும் பொருட்டு तुम्हारे இரவு பகலும் மிகவும் வேண்டிக் கொண்டிருக்கிறார். विश्वास की गति पूरी होने के लिए रात और दिन बहुत प्रार्थना करते हैं. எவ்வளவு பெரிய ஒரு जिम्मेदारी, பொறுப்புள்ள ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறார். कितने बड़े जिम्मेदारी का सेवक है पौलुस. ஒரு அக்கௌண்டபிலிட்டினா இதுதான், இரவும் பகலும். जिम्मेदारी मतलब रात और மோசே இரவும் பகலும் ஜெபம் பண்ணினான். मूसा रात और दिन இயேசு प्रार्थना. இரவும் பகலும் ஜெபம் பண்ணினான். यीशु रात और दिन प्रार्थना. ஏழை அந்த விதவை பார்வோனுடைய அந்த இயேசு பிறக்கு முன்பாகவே அங்கே விதவை 83 வயசு விதவை இரவும் பகலும் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். अन्नाल आमीन. वो 84 उम्र की वो विधवा अन्ना
रात और दिन प्रार्थना की। இங்க பாருங்க, இப்படி இங்க கவனிக்க வேண்டிய வேதத்துல அங்கே அப்படிப்பட்ட ஒரு உத்தம விதவையாக இருந்திருக்கிறார். ऐसे शास्त्र में एक खरा विधवा था। அப்படிப்பட்ட இங்க கவனிங்க, பரிதவிப்பு இருந்திருக்கிறது யாருக்கு? உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்திருக்கிறார். वैसे एक धड़क के अनुभव में सच्चे தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். परमेश्वर सच्चा, இயேசு உண்மையுள்ளவராக இருந்தார். यीशु सच्चा, அவருடைய சீஷர்கள் உண்மையுள்ளவராக இருந்தார்கள். चेले लोग सच्चा था। बहुत சோதனைக்குட்படாதபடி தீமையை விலக்கி காக்க, परीक्षा में नहीं पढ़ना, बुराई से बचाने के लिए, தனக்கு தந்தவர்களுக்காக அவர் ஏதோ வேலையை செய்து முடிஞ்சதுன்னு போயிருக்கலாம். அப்போஸ்தலன் பவுல் ऐसे प्रेरित पौलुस भी काम तो हो गया करके जा அந்த பட்டணத்துக்கு போனோம், வேலை முடிஞ்சது गया, वो नगर में काम हो गया, बस அவங்க பொறுத்திருக்க கூடாமல் எழுதுறாருங்க. वो ऐसे रखने नहीं हुआ था। அந்த இருதயத்துல சுமந்து வந்திருக்க அவர் குறைகள் எல்லாம், விசுவாசத்து குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவும் பகலும் அவர்களுக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். वो अपने वो सेवकाई के बारे में बोझ को अपने हृदय में उठा के रात और दिन उनके विश्वास के घटी को पूरी करने के लिए प्रार्थना कर रहा था। அவர் முகத்தை பார்க்கும்போது அவருடைய விசுவாசத்தில் ஒரு நிறைவை பார்க்கணும். क्योंकि उन लोग के मुख देखते समय उनके विश्वास में एक भरपूर को देखना, அவங்க அங்க அந்த சோதனைக்கு உட்படாதபடிக்கு அவருடைய விசுவாசம் வாழ்க்கை சோரம் போகாதபடி பார்க்கணும். आमें, क्योंकि उन लोग के विश्वास का जीवन ऐसे डगमगाना नहीं, ஊழியக்கான அனுப்பது மட்டும் இல்லாம सेवक को भेजा ना, केवल அந்த இரவும் பகலும் रात दिन पौलुस प्रार्थना भी ஒரு किया, பொறுப்புள்ளவனாக एक ஜெபிக்கிறார். अच्छी जिम्मेदारी। அதான் ஆண்டவராக இயேசு அப்படி செய்தார். प्रभु यीशु मसीह भी ऐसे ही किया। ஊழியத்துல அது மிக மிக முக்கியம். सेवकाई में बहुत அந்த मुख्य, இருதயத்தில் அவ்வளவு சுமந்து வந்திருக்கான். अपने हृदय में उतना बोझ। ரோமர் 1:9 நீங்க வாஸ்தா இருக்கிறது. रोमियो पहला अध्याय 9वां वचन, ரோமர்கள் 1:9, रोमियो पहला अध्याय 9वां वचन, நான் ஜெபம் பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து தமது குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். परमेश्वर जिसकी सेवा में अपनी आत्मा से उसके पुत्र के सुसमाचार के विषय में करता हूँ, वही मेरा गवाह है कि मैं तुम्हें किस प्रकार लगातार स्मरण நான் करता ஜெபம் रहता பண்ணும் போதெல்லாம் இடைவிடாமல் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறதை குறித்து हूँ। आमीन, वो எப்போதும் அவர் நினைச்சு கொண்டிருக்கிறார். आमीन, सर्वदा वो प्रार्थना करते समय सभी को लगातार स्मरण நமது करता है। குமாரனுடைய சுவிசேஷத்தினாலே என் ஆவியோடு நான் சேவிக்கிற என் தேவன் எனக்கு சாட்சியா இருக்கிறார். परमेश्वर जिसकी सेवा मैं अपनी आत्मा से उसके पुत्र के सुसमाचार के विषय में करता हूँ, वो मेरा गवाह है। எபேசியர் 1:16 வாசிக்கிறோம். इफिसियों पहला 16, எபேசியர்கள் நிருபம் इफिसियों को पत्री 1:16 வாசித்தா, पहला अध्याय 16 वचन, இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரபலியின் ஜெபங்களில் உங்களை நினைத்து நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனுடைய மகிமையின் பிதாவானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்திர வேண்டும் என்று தாம் நம்மை அழைத்ததினாலே தமது உண்டாக்கின நம்பிக்கை என்னதென்று பரிசுத்தவானத்தில் நமக்கு உண்டாயிருக்க சுதந்திரம் என்னதென்று மகிமைநேசர் என்னதென்று, அதாவது அவன் தனக்கு தந்தவர்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறார். आमीन। प्रेरित पौलुस उनके आत्मिक जितने लोग को सौंपा था उन लोगों के लिए नित्य प्रार्थना किया। இன்னும் எபேசியர்கள் 3:14 इफिसियों तीसरा अध्याय 14 இருந்து வாஸ்தா இருக்கிறது. 14 वचन से 14 இருந்து 19 வரை ஒரு பெரிய ஜெபத்தை சொல்லப்பட்டு விண்ணப்பத்தை சொல்லப்பட்டிருக்கு. 14 से लेकर 19 तक एक बड़ा विनती के बारे में दिया। இது நிமித்தம் इसी कारण நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்துக்கும் நாமகாரராகிய நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு நீங்களா அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனுடைய வல்லமையை பலப்படவும் அவர் முழங்கால் படிட்டு இப்படி ஜெபம் பண்ணுகிறார். इसी कारण उस पिता के सामने घुटने टेकता हूँ जिससे स्वर्ग और पृथ्वी पर हर एक कराने का नाम रखा जाता है। பிலிப்பியர் 1:4 வாசிக்கிறோம். और फिलिपियो पहला अध्याय 4वां वचन, பிலிப்பியர்கள் நிருபம் 1:4 வசனம், फिलिपियो पहला अध्याय 4वां वचन, நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோடு விண்ணப்பம் பண்ணி, और जब अभी तुम सब के लिए विनती करता हूँ जो सदा आनंद के साथ विनती करता हूँ। எப்போதும் விண்ணப்பம் பண்ணுகிறவராக இருக்கிறார். पौलुस सर्वदा विनती करता था। கொலோசியர் 1:3 வாசிக்கிறோம். कुलुसियों पहला अध्याय 3 वचन, கிறிஸ்து இயேசு மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுமுள்ள உங்கள் அன்பை குறித்து நான் கேள்விப்பட்டு பரலோகத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிற நம்பிக்கை நிமித்தம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எப்பொழுதும் உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறோம். हम तुम्हारे लिए नित्य प्रार्थना करके अपने प्रभु यीशु मसीह के पिता अर्थात परमेश्वर का धन्यवाद करते हैं.
அடுத்தது கொலைசி 4:12 சொல்கிறார், कुलुस्सी 4:12 எப்பாப்ராவும் உங்களுக்காக வாழ்த்தல் செய்கிறான், உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேரலாகவும் பூரண நிச்சயமுள்ளவர்களாகவும் நிலைநிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். எப்பாப்ராத்து போராடுகிறாராம். एपाफ्रात भी अपने प्रार्थना में लड़ रहा था. பாருங்க, பவுலுடைய அடிச்சூழல வந்தவர்களும் அதற்காக அதே போல போராடுகிறார். आमीन. जैसे पौलुस था वैसे उनके पत्र चिन्ह पर जो आ रहा था वो लोग भी वैसे ही प्रार्थना नित्य करता था. 1 தீமோத்தேயு 1:2 வசனத்தில் வாசிக்கிறோம். पहला तीमुथियुस पहला अध्याय दूसरा वचन. ஆமா, அங்கே 1 தீமோத்தேயுக்கு நிருபம் पहला तीमुथियुस का पत्री 1:1 வாசிக்கிறோம். पहला अध्याय में இங்கே அதுலயும் வேண்டுகிறேன்ங்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. उसमें भी वो विनती किया करके दिया அப்போ ஆண்டுடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में. இரவு பகல் இடைவிடாமல் 2 தீமோத்தேயு 1:3 வசனம். दूसरा तीमुथियुस पहला अध्याय तीसरा वचन. நான் இரவு பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உங்களை நினைத்து என் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தினால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாயிருந்து அங்கே அப்போ இரவு பகலும் ஜெபம் பண்ணுகிறார். रात और दिन लगातार प्रार्थना में हमें स्मरण किया था. தனக்கு தந்த தீமோத்தேயுக்காக ஜெபம் பண்ணுகிறார். आमीन. पौलुस के हाथ में सौंपा गया वो तीमुथियुस के लिए वो प्रार्थना की. இப்போ ஆவிக்குரிய ஜீவியத்துல आत्मिक जीवन में இங்கே கவனிங்க, சோதனைக்காரன் இந்த பூமியிலே உண்டு. जो परीक्षा देने वाला இந்த உலகம் பொல்லாங்குகளை தான் இருக்கிறது. इस संसार तुष्ट के वश में ही पड़ा. அப்ப அதிலே காத்து கொள்ள வேண்டும். उसी में हम वो बुराई से हमको बचाना. அந்த விசுவாசத்துல நீங்கள் நிறைவடைம்படிக்காக நாம் மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். और हर एक जन अपने अपने विश्वास के गड्डी में पूरी होने के लिए हम दूसरे लोग के लिए விசுவாசத்துல प्रार्थना குறைவு, விசுவாசத்தில் பலவீனர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். जो जो विश्वास में कमजोर उन लोगों के लिए हम प्रार्थना करना. சில விதைகள் எதுல விழுது? வழி அருகே விழுகிறது. कई बीज राग में पड़ता, வழி அருகே சடக் में. सड़क में. சில விதைகள் கற்பாறையில் விழுது. कई बीज चट्टान पर. சில விதைகள் முள்ளில் விழுது. कई बीज झाड़ियों में. அப்ப இப்படிப்பட்ட இங்கே பாருங்க தேவ வசனத்துக்கு அப்போ அந்த விசுவாசத்தினுடைய குறைவு वो विश्वास की गति அவர்களை சுய இச்சைக்கு இழுப்புண்டு போயிடக்கூடாது. वो लोग अपने लालसा अभिलाषा में खींच के फंस न जाना. சோதிக்கப்பட்டு போய் வாரார்கள். परीक्षा में वो लोग आता அந்த है. சோதனைக்கு உட்பட்டு சபைக்கு வர்றாங்க. वो लोग परीक्षा में पढ़ के आता खलिशा. தீமையை அனுபவிச்சுட்டு வராங்க. बुराई में होकर आता है. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்காக वैसे प्रकार के लोगों அந்த விசுவாசத்து குறைவு நிறைவடைய வேண்டும். उन लोगों के विश्वास के गड्डी पूरा होना. விசுவாசத்து குறைவு நிறைவடைவதற்காகத்தான் அப்போஸ்தலன் பவுல் என்ன தீமோத்தேயுவை அனுப்பினது மட்டும் இல்லாமல் ஜெபம் பண்ணுகிறார். और विश्वास की गड्डी पूरा होने के लिए ही प्रेरित पौलुस तीमुथियुस को भेजा भी और प्रार्थना भी खुद किया. அப்ப விசுவாசத்து குறைவை நிறைவடைவதற்காகத்தான் நம்ம என்ன அவர்களை தொடர்பு கொள்கிறோம். आमीन. उन लोगों के विश्वास की गड्डी भरपूर होने के लिए हम उन लोग से लगातार बात करता है. வீடு சந்திக்கிறோம், हाउस विजिटिंग करता அவர்களை है, விசாரிக்கிறோம். उन लोग को पूछताछ करता है. அப்ப இதெல்லாம் நடக்கிறது எதற்காக? ये सब हम क्यों करता है? அவருடைய விசுவாசத்தினுடைய குறைவை நிறைவுபடுத்தும். विश्वास के गड्डी पूरा होने के. அதுக்கு நல்ல ஒரு உத்தரவாதம் செய்றோம். वैसे हम अच्छे जिम्मेदार. மீண்டும் அவர்களை சோதனைக்கு உட்பற்றக்கூடாது. दोबारा वो लोग परीक्षा में नहीं पढ़ना. அந்த கிரயம் செலுத்தது மட்டும் இல்லாம ना केवल हम दाम चुकाता. அதற்காக நாம் தேவ சமூகத்திலே மன்றாடி ஜெபிக்க வேண்டும். आमीन. उस विषय के लिए हम परमेश्वर के सम्मुख में இரவும் பகலும் அப்போஸ்தலன் பவுல் ஜெபித்தார். प्रेरित पौलुस रात और दिन प्रार्थना किया. இயேசு ஜெபித்திருக்கிறார். यीशु प्रार्थना किया. அவருடைய ஊழியக்காரர்கள் ஜெபித்திருக்கிறார். आमीन. उनके चेले लोग भी प्रार्थना किया. மோசே 40 நாள் உபவாசித்து கற்பலையை வாங்கிட்டேன் பெருமையா வந்திருக்கலாம். मूसा 40 दिन उपवास रहकर पटिया पा लिया करके आया था. என் வேலை முடிஞ்சிட்டு, मेरा काम खत्म हो गया. நீ இறங்கி போப்பா. परमेश्वर ने कहा तू उतर के जा. ஜனங்க வழங்கா கடத்துல ஜனங்க இருக்காங்க, ये अठीली लोग है, இவங்களை அழிக்க போறேன், मैं नष्ट करने वाला हूँ. பெரிய ஜாதியாக்குவேன். मैं तुझसे एक बड़ा जाति उपजाऊंगा. உன்னை நான் பெரிய ஜாதியாக்க போறேன். मैं एक बड़ा जाति இந்த उपजाऊंगा. ஜனத்தை அழிக்க போறேன். ये लोगों को नष्ट करूंगा. மோசே लेकिन मूसा ஜனத்தின் மேலுடைய அந்த உக்கிர கோபத்தை जो वो लोगों के ऊपर था वो परमेश्वर के जलजलाहट को திறப்பின் வாசல்ல நின்னான். आमीन. वो जोखिम के फाटकों में खड़ा था.
ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு நீ வாக்கு பண்ணீரு. अब्राहम इसहाक याकूब के लिए आपने प्रतिज्ञा கெஞ்சி பிரார்த்தித்தான். आवे गिड़गिड़ाकर प्रार्थना की. தேவன் அவன் ஜெபத்தை கேட்டு பரிதாபம் கொண்டார். परमेश्वर उनको प्रार्थना सुनकर तड़पा. அப்ப இங்க பாருங்க, நல்ல ஒரு உத்தரவாதி, एक अच्छे जिम्मेदार, நல்ல ஒரு தலைவன். एक अच्छे सरदार. மோசே கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாக இருந்தான். मूसा प्रभु के घराने में सच्चा व्यक्ति था. அவ்வளவு பெரிய ஒரு உத்தரவாதி. उतने बड़े जिम्मेदार, சோதனைக்கு உட்பட்டுட்டாருங்க. परीक्षा में पड़ा था वो लोग. அவருடைய ஆரோன், அவருடைய சகோதரன் அவரும் சேர்ந்து உட்பட்டுட்டார். उनका भाई आरून वो भी परीक्षा में पड़ा था साथ में. அதுக்காக என்ன செய்ய, इसलिए क्या करूं, என்ன செய்யறது? क्या करूं? தேவனிடத்திலேயே அந்த உண்மையில தேவன், परमेश्वर सच्चा परमेश्वर के அந்த पास, தேவன் உண்மை உள்ளவர். क्योंकि परमेश्वर सच्चा है. அவரையே நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்கிறான். उसी के ओर ताकर प्रार्थना किया. மீண்டும் கூட அவர்களை அந்த குறைவை நிறைவாக்கும்படியாக दोबारा उन लोगों के विश्वास के गड्ढी को पूरा करने की. மோசேயுடைய வனாந்தரத்துல 40 வருஷம் मूसा वो जंगल में 40 बरस, அவன் செய்த வேலை வீணா போயிடக்கூடாதுன்னு பரிதவிக்கிறான். क्योंकि मूसा इसे तड़प रहा था, जो किया हुआ काम कभी व्यर्थ नहीं होना. ஏன் கெஞ்சி பிரார்த்திக்கிறான்னு சொன்னா, அவன் செய்த வேலை அந்த அவங்க ஆபிரகாமுக்கு ஈசாக்கு யாக்கோபுக்கு வாக்கு பண்ணப்பட்டு கொண்டு வந்தது அதெல்லாம் வீணாயிடக்கூடாதையா? क्यों मूसा गिड़गिड़ाकर प्रार्थना किया? क्योंकि जंगल में मूसा किया हुआ वो काम कभी व्यर्थ नहीं होना. अब्राहम इसहाक याकूब के लिए प्रभु जो दिया वादा वो व्यर्थ नहीं होना. சத்துருல ஜெயம் எடுத்துட்டேன்னு சொல்லுவான். और शत्रु बोलेगा, वो लोग बोलेंगे हम जय पा लिया. அப்படிப்பட்ட இதுக்கு इसीलिए தேவ சன்னிதானத்துல परमेश्वर के सम्मुख में நல்ல ஒரு பொறுப்புள்ள एक அக்கௌண்டபிலிட்டி, अच्छे जिम्मेदार के काम, பொறுப்புள்ள ஊழியக்காரனாக இருக்க, जिम्मेदार की सेवक, சபை பொறுப்புள்ளதாக இருக்க வேண்டும், कलीसिया जिम्मेदार होना, சீசர்கள் பொறுப்புள்ளதாக இருக்க, चेले लोग जिम्मेदारी होना. அப்போஸ்தலன் பவுல் மாத்திரமல்ல, ना केवल प्रेरित पौलुस, அவருடைய அடிச்சுவடியில வந்த उसके पत्र चिन्ह पर आया தீமோத்தேயு, तीमुथियुस, எப்பாப்ராத்து, एपाफ्रातुस, அப்ப அவருடைய அப்படிப்பட்ட பொறுப்புள்ளவராக இருந்தார். ऐसे जिम्मेदार के काम किए. இரவும் பகலும் रातों दिन மோசே ஜெபித்தது போல, मूसा नित्य प्रार्थना இரவும் किया. பகலும் அப்போஸ்தலர் ஜெபித்தது போல, रातों और दिन प्रेरित लोग प्रार्थना किया. நாம் தீமைக்கு சோதனைக்கு உட்படாதபடி हम அவர்களை भी தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ள ஜெபிக்க வேண்டும். हम भी परीक्षा में नहीं पढ़ना, उन लोगों को बुराई से बचाने के लिए प्रार्थना करना. எல்லாம் என் வேலை முடிஞ்சதுன்னு நினைச்சிடக்கூடாது. बस मेरा काम என்ன खत्म हो गया. நேசிக்கிறாருன்னு நினைச்சிடக்கூடாது. वो मुझसे प्रेम மோசே करता. மோசே நினைச்சிருக்கலாம், என்ன உன்னை பெரிய ஜாக்கிரதையோ, என்ன ரொம்ப தேவன் நேசிக்கிறார். मूसा यदि सोच सकता था मुझसे तो प्रभु प्रेम बहुत சில प्रेम பேருக்கு करता. ஏன் வேலை முடிஞ்சிட்டு, कई लोग ऐसे बोले मेरा काम तो हो ஏன் வேலை முடிஞ்சிட்டு, गया, मेरा काम हो गया. சமையல் பண்ணாம சாப்பாடு போட்டோமா முடிஞ்சிட்டு, मैं खाना पकाया, खाना खिलाया, बस खत्म, என் வேலை முடிஞ்சிட்டு, मेरा काम खत्म. இது ஆபரேட் இந்த லேப்டாப்பை திறந்தோமா, என்ன இதை செட் பண்ணாமா முடிஞ்சது, என் வேலை இதான்ப்பா. मैं लैपटॉप का काम मेरा हो गया, बस खत्म. கேமரா ஸ்டார்ட் பண்ணி என் வேலை முடிஞ்சது. हमें कैमरा स्टार्ट हुआ, ऑफ हुआ, हो गया काम. இது இல்ல. ये नहीं. அப்படி செல்ல உணர்வுல இருந்தா உனக்கு தூக்கம் தேவ சமூகத்துல எப்போதும் பாரத்தோடு கூட ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு இருதயத்தை தருவார். आमीन. वैसे हम एक जिम्मेदारी के मन के साथ रहेंगे, सर्वदा प्रभु के सम्मुख में जागते प्रार्थना करने के लिए प्रभु हमें ऐसा नहीं करे கிறிஸ்தவ देंगे. வாழ்க்கை உனக்காக இல்ல, பிறருக்காக வாழக்கூடிய வாழ்க்கை. और मसीह का जीवन तुम्हारे लिए नहीं है, தனக்காக அல்ல. अपने के लिए नहीं, दूसरे के लिए. பிலிப்பியர் 2:4 சொல்கிறார், फिलिपियों 2:4, அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. हर एक अपने ही हित ही नहीं वरन दूसरों के हित ही भी चिंता करे. பிறருக்கானவைகளையே நோக்குவானாக. दूसरे के लिए चिंता करना, தனக்கானவைகளுக்காக அல்ல, अपने के लिए नहीं, பிறருக்கானவைகளுக்காகவே நோக்குவானாக. दूसरों के लिए. அதுதான் விசுவாசத்தில் பலவீன விலைகளை நீ சேர்த்துக்கொள். इसलिए ऐसे वचन कहता, जो कोई विश्वास में गड्डी है उनको तो साथ में रखो. அப்போஸ்தலர் ரோமர் 15:1 வாசிக்கிறோம், रोमियो 15:1, அன்றியும் பலமுருளாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவினுடைய பலவீனத்தை தாங்க வேண்டும். अतः हम बलवानों के चाहिए कि निर्बलों की निर्बलता हो कि सके, ना कि अपने आप को प्रसन्न करें. நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கும் பிரியமாய் நடக்க கடவன். हम में से हर एक अपने पड़ोसी की उसकी भलाई के लिए प्रसन्न करे कि उसकी उन्नति हो. கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கூட நிந்தைகள் என்மேல் விழுந்ததென்று எழுதியிருக்கபடி நடந்தார். क्योंकि मसीह ने अपने आप को प्रसन्न नहीं किया,
पर जैसे लिखा है तेरे निंदकों की निंदा मुझ पर आ पड़ी। இவங்க நமக்கே பிரியமா நடந்திருக்க கூடாது. हम अपने आप को प्रसन्न नहीं करना। பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். आमीन। निर्बलताओं को निर्बलों को हम सहना। விசுவாச பிள்ளைகள் பலவீனத்தோட தான் இருக்கிறார். और विश्वासी लोग निर्बलता में रहेंगे। அவர்கள் விசுவாசத்தினுடைய நிறைவாக்கும்படியாக उन लोग को विश्वास के गड्ढी पूरा होने के लिए சோதனைக்குட்படாதபடி தீமையை ரட்சிக்க நாம் ஜெபம் பண்ணணும். वो लोग परीक्षा में नहीं पड़ना, बुराई से बचाने के लिए हम प्रार्थना करें। ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குறைவோட இருப்பாங்க. हर एक जन एक एक गड्ढी के साथ விசுவாச रहेंगे, குறைவில் இருப்பாங்க. विश्वास के गड्ढी में, அந்த வேத வசனத்துல பின்வாங்கி போவாங்க. और परमेश्वर के वचन से पीछे हट जाएंगे। இதுக்காக நம்ம பரிதபிக்கணும். इसलिए हम तड़पना, இந்த விஷயத்துல இருந்து அவங்க விலகிட கூடாது. इस विषय से वो लोग दूर नहीं होना। இப்படி பாரம்பட்டவர்கள் தான் ऐसे जो बोझ उठाए ஜெப வீரர்கள், वो लोग के सूरवीर, ஜெப வீராங்கனை, वो लोग के सूरवीर, திறப்பின் வாசல்ல நிற்கக்கூடியவர்கள், के फाटक में खड़े அவர்கள் தான் वो लोग है கிறிஸ்தவ போர் வீரர்களாக இருக்கிறார்கள். मसीह के लिए लड़ने वाले सूरवीर, அவர்கள் தான் ஜெப வீரர்கள். वो लोग के सूरवीर लोग। ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை प्रभु உண்டாகட்டும். की नाम की महिमा। நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். हम अभी प्रभु के இந்த ओर வேளையிலே ताकें। கர்த்தருடைய சத்தியத்தை கேட்டோம். Lord, thank you Jesus. Praise you, Jesus. आमीन। धन्यवाद, धन्यवाद। Thank you, Lord. यीशु, Dear Jesus, amen. हालेलुया। तेरे लिए मैं सदा अपने पापों से रहूं जुदा, अपने तन मन से सर्वदा तेरी सेवा करूं मैं खुदा, अपने तन मन से सर्वदा तेरी सेवा करूं मैं खुदा, तेरी लिए मैं सदा अपने पापों से रहूं जुदा, अपने तन मन से सर्वदा तेरी सेवा करूं मैं खुदा. 1 சாமுவேல் புத்தகத்திலே வாசிக்கிறோம். पहला सामुएल के पुस्तक में हम पढ़ रहा है, நானும் விண்ணப்பம் செய்யாவிட்டால் பாவம் செய்கிறோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. यदि मैं विनती नहीं करेगा तो मैं पाप करता நீ हूँ, விண்ணப்பம் செய்யாவிட்டால் பாவம் செய்கிறாய். तो विनती नहीं करेगा तो तुम पाप करता 1 है। சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். पहला सामुएल के पुस्तक 10वां अध्याय, நீ விண்ணப்பம் செய்யாவிட்டால் பாவம் செய்கிறாய். यदि तू विनती नहीं करेगा तो तुम पाप, நீ வேண்டுதல் செய்யாவிட்டால் பாவம் செய்கிறாய். तू विनती नहीं करेगा तो तुम पाप करता அந்த है। வசனத்தை வாசித்து நாம் ஜெபிக்க ओ போகிறோம். वचन को पढ़, ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். प्रभु के सम्मुख में सौंप के ஓ प्रार्थना। thank you Jesus. धन्यवाद यीशु। 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 27வது வசனம். पहला सामुएल का पुस्तक 12वां अध्याय में 27वां நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பதாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன். படியே. कि मैं तुम्हारे लिए प्रार्थना करना छोड़कर यहोवा के विरुद्ध पापी ठहरूं। मैं तो तुम्हें अच्छा और सीधा मानूं। நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாவிட்டால் यदि मैं तुम्हारे लिए विनती नहीं கர்த்தருக்கு करूं, விரோதமாக பாவம் செய்கிறேன். यहोवा के विरोध से मैं पाप करूं। ஆண்டவருடைய சமூகத்துல प्रभु के सम्मुख में கர்த்தர் இந்த நாளைகளோட பேசியிருக்கிற प्रभु வார்த்தை. इन दिन में हमसे बातें किया। Thank you Lord. धन्यवाद यीशु। சத்தத்தை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல धन्य 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 तेरे लिए सदा अपने पापों से रहूं जुदा, अपने तन मन से सदा तेरी सेवा करूं मैं खुदा,
प्रार्थना करेंगे।